உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது புதிய தலைமுறையினுடைய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லலிதா ஜுவல்லரி, இணைந்து வழங்குபவர்கள் மினிஸ்டர் ஒயிட் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் ரத்னா ஃபேன் ஹவுஸ். அதாவது வேலை என்பது புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். வேலைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். திருமணத்துக்கு போய் பார்க்கின்ற போதே முதல்ல அவங்க கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேள்வியே பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார். இந்த உறவை பற்றி ஏன் இன்றைக்கி நம்ம எடுக்கிறோம்னா, நம்முடைய குடும்பங்களினுடைய நிலையை வெள்ளக்காரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் பார்த்ததுன்னா, இந்தியாவில் குடும்பங்கள் கோயிலாக இருக்கிறது, கோயில்கள் குடும்பங்களாக இருக்கிறது. இது ஒரு 2000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் எப்போது பெண்களுக்கான சுதந்திரமும் வருகின்ற போது அவங்களுக்கான உரிமைகள் இருந்தது. என்றைக்குமே அடங்கி போகக்கூடிய பெண்களாக அவர்கள் இல்லாமல், நாங்களும் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, வீட்டு வேலையை அவரும் கொஞ்சம் சேர்ந்து செய்யட்டுமே அப்படின்னு கூட அந்த நியாயமான கோரிக்கைகள் வருகிறது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை 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 அப்படின்றது தான் இருக்காங்க. சில பேர்கள் வீட்டையும் கவனிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் செய்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஆகவே இந்த ஒரு மைய கருத்தை வச்சு தான் நாம் இன்றைக்கான நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஏன்னா வேலை தான் புருஷ லட்சணன்றாங்க. ஆனால் அவங்ககிட்ட கேட்டோம்னா அவர் லட்சணம் எனக்கு தெரியும் சார், வீட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அதை வைத்து தான் நாம் இந்த நிகழ்ச்சியை விவாதிக்க ஆரம்பித்திருக்கிறோம். சார், உங்களை பொன் பார்க்க வரும்போது வேலையை குறித்து நீங்கள் பார்க்கும்போது என்ன கேட்டாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். என்னோட பேர் பார்த்தசாரதி. என்ன பார்க்கும்போது மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க. சாஃப்ட்வேர் ஃபீல்டுன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட், நல்லா சம்பாதிப்பார், பார்க்க நல்லா இருக்கார், நல்ல கம்பெனி, ஒரு ரெப்புடேஷனாக இருக்குது, நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் சார் மெயினாக. சரி, அதுதான் உங்களுடைய அனுபவம். உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னு சொன்னார்? உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கணவர் இப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு படி இவர் இருந்தாரா முதல்ல? சார், அந்த மாதிரி எதிர்பார்ப்புன்னும் போது எங்கள் அப்பாவை பார்த்து தான் நான் வளருவேன். நான் அம்மாட்ட சொல்லுவேன், அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் இப்படி இது மாதிரி நம்ம உனக்கு எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு கணவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் சார். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எனக்கு அமைஞ்சு சார். ஓ, அப்படியா? நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? ஆக்சுவலாக எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார். அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது, எனக்கே பொறாமப்படுவேன். இப்போ மேரேஜுக்கு அப்புறம் தான் அந்த பொறாமப்படுறதே எனக்கே வந்துச்சு. அதுக்கு முன்னே எனக்கு தெரியாது, அப்பா நல்லா பண்ணுறாங்க, அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. இவர் கூட மாட கிச்சனில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படி சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். ஆனால் நாள் முழுக்க லேப்டாப் முன்னாடி மட்டும் தான் உட்காந்துட்டு இருப்பார். 16 மணி நேரம் கிட்டத்தட்ட லேப்டாப் முன்னாடி தான் சார் இருப்பார். ஃபேமிலியும் பார்க்கணும், ஆஃபீஸையும் பார்க்கணும், கஸ்டமர்ஸையும் பார்க்கணும். சரி, குடும்பம் என்பதே மனைவி கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்ல. நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்களா, அதுதான் கேட்குறேன். இல்லை சார், ஆஃபீஸ் டைமில் நான் ஆஃபீஸ் ஒர்க்கை தான் பார்க்க முடியும். நாள் முழுக்கமே ஆஃபீஸ் ஒர்க்கே பார்த்தா அப்போ குடும்பத்தை எப்போ தான் சார் பார்க்குறது? ஆமாம், ஆல்வேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருப்பார் சார். அவர் லேப்டாப் முன்னாடி தான் இருப்பார். என்ன கல்யாணம் பண்ணாரா லேப்டாப் வச்சு தாலி கட்டினாரான்னு தெரியல சார். சார், நீங்கள் வீட்டு வேலை முக்கியம்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா உங்கள் வேலை தான்? தாய்மார்களுடைய வேலை என்ன? வீட்டை பார்த்துக்கொள்ளணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு வரணும், திருப்பி கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதைத்தான் தாய்மார் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ? மற்றது உழைத்து சம்பாதிக்கணுமே. எல்லா பேருமே இருக்கிற எல்லா வேலைக்கு போயிட்டோம்னு வைங்க, பொது வாழ்க்கைக்கு யார் வர்றது, சமுதாய பணிகளை யார் செய்வது, யார் ஆலோசனை சொல்லுவது, யார் எழுதுவது? ஆமாம், இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் குழந்தைய வளர்க்கணும், நீங்கள் தான் பள்ளிக்கு அனுப்பணும், நீங்கள் தான் திருமணத்தை பார்க்கணுன்றீங்களே, அவர் என்ன வேலை செய்வார் சொல்லுங்கள். அவர் வீட்டில் எந்த வேலையும் என்றைக்கும் செஞ்சதே இல்லை. நான் தான் பிள்ளைகளை அட்மிஷன் போடுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணேன். பிள்ளைகளுக்கு மூத்த மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு கூட அவர் வரல. செமினார் போடுறேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர், மதுரை அப்படி அவர் போயிடுவார். அப்புறம் பொண்ணு பார்க்க போகும்போது என்னோடய சகோதரிகளை தான் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். ஆனாலும் நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் குடும்பத்தை நடத்தி எந்த விஷயத்தையும் எவ்வளவு குறை நிறை இருந்தாலும் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன். இப்போ வாழ்க்கை முழுக்க இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். இதில் உங்களுக்கு உங்கள் மனைவியை ஒவ்வொருடைய கணவனுடைய பொறுப்பு என்னென்னா, மனைவியை கேர் பண்ணுறது, மனைவி சந்தோஷமாக பார்த்துக்கிறது. ஒரு சொந்த மகனுடைய திருமணத்துக்கு கூட போகாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியம். திடீர்னு ஒரு வெளியூரில் இருக்கேன், திடீர்னு பக்கத்தில் திருமங்கலம், உசிலம்பட்டி எங்களுக்கு சொந்த ஊர், நாங்கள் சென்னை வந்துட்டோம். பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணு பார்க்கணுன்னு வெளியூரில் இருக்கும்போது சொன்னால், நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, அடுத்த வாரம் நான் எங்கள் அப்பா எல்லா பேரும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி உடனே வாழ்க்கையே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சார். எல்லா வேலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம், மொத்தமாகவே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது.
நீங்கள் வேலையை பற்றி உங்களுடைய முக்கியத்துவம்ல நீங்கள் உங்கள் வேலையில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, உங்கள் மனைவி உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த வருத்தம் என்ன? முதல்ல வந்து படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்ன செய்வோம்னா வேலையை தேடி ஓடுவோம். அதில் வந்து பெட்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம், நல்ல வேலையாக பார்ப்போம். அந்த மீன் டைமில் என்ன செய்வோம்னா வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக வேலைக்கு போயிட்டு இருப்போம். காலப்போக்கில் பார்த்தா குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் கடமைக்காக வேலைக்கு போயிட்டே இருப்போம். இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து ஆஃப்டர் ப்ரிலாங்டு பீரியட் என்ன ஆகும்னா அந்த வேலையை வந்து நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். நேசிக்க ஆரம்பிக்கிறோன்னா எப்படி ஆகிடும்னா அதை வந்து நம்ம வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் காதல்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கு நேரம் காலமே இல்லை சார். அப்படி இருக்கும் போது தொழிலை வந்து கட்டாயமாக நேசிக்கும் போது அதுக்கு டைமே இல்லாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணுன்றது தான் சார் லட்சியம். அதாவது வேலையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாராம், காதலிக்க ஆரம்பிச்சிட்டாராம், சரியா? ஆமாம். அப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதல் கம்மியாயிடுச்சா, இல்லைன்னா அந்த நேசிப்பும் குறைவாயிடுச்சா? அவருக்கு லவ் பண்ணவே தெரியாது சார். எந்த காலகட்டத்துலையும் அவர் காதலிச்சதே கிடையாது. அதில் நான் தான் அதில் 100க்கு மேலே அவருக்கு சொல்லுவேன் இப்படிலாம் பண்ணலான்னு. அதுக்கு கூட அவருக்கு நேரம் இருக்காது. 365 நாளும் நீங்கள் வந்து அவர் அலுவலகத்திலே இருக்க சொன்னால் அவர் சந்தோஷமாக இருப்பார். அவர் அப்படியே அவருக்கு முதல் மனைவி, 2வது மனைவி, எக்ஸட்ரா மனைவி எல்லாம் தொழில் மட்டும்தான். மேடம், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன மேடம்? அவருக்கு என்ன தெரியல, நீங்கள் என்ன ரொமான்ஸ் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு மேடி லெவலில் எதிர்பார்த்தேன். அவர் இப்போ டேடியாக கரெக்டாக இருக்காரு. மேடி ரோல் கொஞ்சம் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எந்த வயது இருந்தாலும் வயதை கடந்து கடைசி வரை அவர் எனக்கு மேடியாகவே இருக்கணும். அது என்னோட ஸ்பேசிக். அன்பான வார்த்தைகள். என் பக்கத்தில் அவர் உட்கார்ந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்னைக்கு தான் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கடி வரணும்னு நினைக்கிறேன். ஒரே அறையில் ரொம்ப நேரம் அவர் உட்கார்ந்துருக்காரு இன்னைக்கு. இல்லைன்னா அவர் தொழில் சார்ந்த வேலைகளையே தான் இருப்பார். சார், வாழ்க்கை என்பதே அன்பு, புரிதல், சரிங்களா? அந்த ஒரு டச் இருக்குது இல்லைங்களா? அந்த டச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவங்க மனைவி எதிர்பார்க்கறத என் பக்கத்தில் இருக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை இருக்குது. அவங்க அதை நீங்கள் நிறைவேற்றாமல் என்ன சம்பாரிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சார் ஸ்பெண்ட் பண்ணலாம் சார். ஆனால் வந்துட்டு அந்த சைடு கொஞ்சம் சாஃப்டாக மூவ் பண்ணால் ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணலாம். அந்த சைட்லேருந்து 100 கடைகள் வரும் சார். நம்ம ஒரு கடை கேட்கறதுக்குள்ள 100 ஆன்சர் வரும். அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே தப்பிச்சிட்டு ஓடிடலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். சார் வணக்கம், உங்கள் பேர்? சார் வணக்கம் சார், என் பேர் சுந்தரம். தனியார் பேங்க்கில் மேலாளராக ஒர்க் பண்ணுறேன். லோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க். சரி, உங்களுடைய துணைவியார் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த லோன் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்னு ஒன்று இருக்கும் மாதத்துக்கு. நீங்கள் வந்து இவ்வளோ டார்கெட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டார்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். கண்டிப்பாக. சரிங்களா? அந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் வீட்டை கவனிக்கிறீங்களா? அப்போ அவங்க கேர் எடுத்துப்பாங்க. நான் கொஞ்சம் இப்போ ஷோவுக்கு வரும்போது கூட ஒரு கஸ்டமர்கிட்ட கண்டினியூட்டியாக காலையிலேருந்து பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னம்மா? அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒர்க் பண்ணுறது வந்து இது மாதிரி ஒரு டார்கெட் பேஸ்டு, இந்த மாதத்தில் நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு டார்கெட் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ போது நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா, இல்லைன்னா உங்களுடைய தேவைகளுக்கு இன்னும் வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் அம்மு சார். எனக்கு கொஞ்சமாக டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சார். எந்த விஷயத்துல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? எனக்கு கொஞ்சம் என்னோட மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறம்போது அந்த மாதிரி டைமில். டிஸ்டர்பன்ஸ்னால் அவரே டிஸ்டர்பன்ஸா, இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸா? வேறு ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. 10 மினிட்ஸ் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கஸ்டமர்கிட்ட மணி கணக்கில் பேசி லோன் வாங்க சொல்கிறீங்களே, அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு? கண்டிப்பாக பண்ணணும் சார். கண்டிப்பாக எப்பவுமே அந்த சிஸ்டம் வந்து கூடவே இருக்கும் சார். அது ஸோ மனைவியை மடியில் வைக்கிறதுக்கு பார்த்தா இந்த லேப்டாப்பை தான் அவங்க மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்க்க என்ன பேசணும் உங்கள்கிட்ட? நீங்கள் இது வரைக்கும் பேசாத விஷயங்கள் என்ன? இனியாவது நேரம் ஒதுக்குறேன்னு சொல்கிறீங்களா? இப்போ பேசுங்க, என்ன பேசணும்னு நினச்சிங்க சொல்லுங்கள். நான் இனிமேல் கண்டிப்பாக எல்லா சண்டேவும் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். அது ப்ராமிஸ் பண்ணுறேன். அந்த ஷோ மூலிமா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நம்புறீங்களா? இல்லை இந்த மாதிரி நிறைய ப்ராமிஸ் ஏற்கனவே வந்திருக்கா? சார் இது வரைக்கும் ப்ராமிஸ் பண்ண மாட்டாருங்க சார். அவரால் முடிஞ்சால் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணுவார். வெரி குட். டாக்டர் ஷர்மிளா அவர்கிட்ட முதல்ல போகலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி, இல்லை பொதுமக்களோட தொடர்பு படுத்தி இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான 3 எதிர்பார்ப்புகள் கணவன்மார்க்கிட்டேருந்து. இதை வந்து அடிப்படையான எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பர் 1 வந்து உண்மையான அன்பு. நான் ஏன் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்கிறேங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வெறும் அன்பு அப்படின்னு சொன்னேன்னா அப்பப்போ தேவைக்காக வந்துட்டு போகிற அன்பு தான் வெறும் அன்பு.
உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஆத்மார்த்தமாக வரும். அந்த அன்பு அது எந்நேரமும் இருக்கும். அதை எந்நேரமும் வந்து நம்ம வெளிப்படுத்துவோம். அதை வெறும் வார்த்தைகளால் இல்லை, செயல்களால், சின்ன சின்ன செயல்களால் மூலமாகவும் நம்ம ஸ்பௌஸுக்கு வந்து அதை நம்ம வெளிப்படுத்த முடியும். அந்த உண்மையான அன்பு வந்து ஒரு ஸ்பௌஸ் கிட்ட நமக்கு இருக்கும் பொழுது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகளை வந்து அவங்களுக்காக நம்ம மாற்றிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணும். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன பாராட்டுகள், சின்ன சின்ன வாழ்த்துகள், இதை வந்து பெண்கள் நிறைய எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும், பெரிய பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பெண்களுடைய அடிப்படை சைக்காலஜி நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றதை விட அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆத்மார்த்தமாக விருப்பப்பட்டு ஒரு பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் பொருளே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அந்த செயல்களை வந்து நீங்கள் பாராட்டினீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாங்க, நீ கொடுக்குற காஃபியை சாப்பிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குதுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இது போன்ற விஷயங்களில் வந்து ஆண்கள் கொஞ்சம் தவற விடுறீங்களோன்னு நினைக்கிறேன். மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம், இங்கே வந்து எந்த மனைவிமார்களும் அந்த விஷயத்த சொல்லலை, பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதை நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள 2 பேரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அந்த திருமணம் அப்படிங்கிற பந்தத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல காணாமல் போயிடக்கூடாது அப்படின்னு. இங்கே பெரும்பாலான மனைவிகள் சொல்கிறக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி நகருது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் அவங்கள டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆக்கிட்டீங்க. இதுதான் என்னோட வேலை, நான் இப்படி தான் இருப்பேன், இதுக்கெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் போயிடுறீங்க. அப்படி நகராமல் இருந்தால் இந்த உறவுகளில் வந்து இன்னும் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான. அழகான கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது இந்த ஆத்மார்த்தமான புரிதல் அது வந்து ஒரு அற்புதமான வார்த்தை. அடுத்து அந்த சின்ன சின்ன பாராட்டுகளுக்கு மனசு ஏங்குது பாருங்கள். அதாவது இந்த கவிஞர்களாகட்டும் யாராக இருந்தால் ஒரு சின்ன கைத்தட்டு தட்டணும், நீங்கள் குழந்தைய கூட கை தட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஸோ அந்த பாராட்டுகளும் இருக்கிறது. அதை தான் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் கணவர்கிட்ட, அதாவது நீங்கள் வந்து இவர் வந்து இதை பாராட்டவே இல்லை, என்னை இப்படி பாராட்டினா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படி எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன? என் பேர் மீனாட்சி. நான் வந்து அவருக்கு வந்து பலகாரம் செஞ்சு கொடுப்பேன் சார். இப்போ இட்லிக்கு தக்காளி சட்னியே பண்ணுறோன்னு வைங்களேன், அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். என் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவா, ஆனால் இவர் அதை பாராட்ட மாட்டார். அதே நேரத்தில் தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சாலும் சரி அதையும் பாராட்டணும். உடனே சொல்லிட்டா அவ்வளோதான், உடனே சொல்லிடக்கூடாதே. சொன்னால் உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல் கெத்தாயிடுவாங்க. சரி, அப்படின்ற ஒரு இதில் வந்துடுவார் அவர். என்ன சார் நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா அதுவும் ருசி ருசியாக வேறு செய்து போகிறாங்க, இப்படி பாராட்டினா என்ன கெத்து பிறந்துடுமா உங்களுக்கு? எது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதை நம்பணும்ல. அவங்க சமைச்சது அவங்க அதை சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் நடிக்கிறீங்க சார். இல்லை சார், அதே இதுதான் நானும். எங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு செயலிங்க நான் சொன்னால் நீங்கள் நடிக்கிறீங்கிற வார்த்தை தான் எனக்கு திருப்பி கிடச்சிருக்கு. நான் சொன்ன வார்த்தை உண்மையை நான் எப்பயுமே நம்பினது இல்லை. அவருக்கு நியாயம் பண்றது எனக்கு அநியாயமா தெரியுது சார். நீங்க வந்து ஒரு மனுஷன் நல்லா இருக்குன்னா ஆக்ட் பண்ற அப்படின்னு சொன்னா அப்புறம் இதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு? அந்த எக்ஸ்பிரஸை நீங்க பாராட்டவே இல்லையே சார். அவர் தானே சார் என்னைய பாராட்டணும், நான் எதுக்கு சார் அவரை பாராட்டணும்? அவரை பாராட்டினதே சொல்ல நானு. அவர் பாராட்டினா கூட நீங்க நடிப்புன்னு சொல்லுவீங்கன்றாரு. ஆமாங்க சார், அது உண்மை. ஏன் கேளுங்க, வேணும்னே சொல்றது சார் அது. இல்ல நான் என்ன கேட்கல, அப்ப நீங்க இட்லி நல்லா வைக்க மாட்டீங்க சட்னி, அதனால அவருக்கு சொல்றாரு நடிக்கலாம். அப்படி இல்லை சார். சாப்பிட்டு தொப்பை வந்திருக்கு. அந்த அளவுக்கு ருசியாக அனைத்து விதமான உணவுகளும் சரி ருசியாக செஞ்சு கொடுத்து நாக்கு நிறைய சாப்பிட்டதுனாலே எங்கள் பரம்பரையிலே யாருக்குமே தொப்பை கிடையாது, எனக்கு மட்டும் தொப்பை இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நான் நன்றாக சாப்பிட்ருக்கேன் சார். சாப்பாடு மட்டும் இல்லை, பிற விஷயங்கள் இனிமே. ஆனால் அதுதான் சொல்கிறேன், இல்லை வீட்டிலே நம்மளை நீங்கள் எப்படி நம்ப போறீங்க சார்? எங்க விருந்துக்கு வந்தவங்களாம் சார், விருந்துக்கு வந்தவங்களாம் சொல்லுவாங்க சார் நல்லா இருக்குன்னு. அப்போ இவர் சொல்லுவார், ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூடி போச்சு, இதில் ஆயில் கூடிருச்சு, இல்லாட்டினா சால்ட்டு கூடிருச்சு, காரம் அதிகம், இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார் சார். தீய விட்டுட்டேன். என்ன உணவு சமைச்சதுக்கு பின்னால் அதனுடைய தரத்தை உண்மையாக சொல்லணும்ல, சொன்னால் கேட்டுக்கணும்ல. இதில் உண்மையிலே ஒரு ஸ்பூன் காரம் கூடி இருக்கு, ஒரு ஸ்பூன் உப்பு கூடி இருக்குன்னா ஏற்றுக்க வேண்டியதானே சார்? அது இவங்களுடைய டேஸ்ட். குறை சொன்னதான் ஏன் நினைச்சீங்க சார்? அது இவங்களுடைய டேஸ்ட் சார். ஆனால் மற்றவங்க எல்லாரும் பாராட்டினாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் சைலண்டாக இருந்தீங்க, அந்த நேரத்தில் பாராட்டி இருக்கணும்ல. இப்போ எனக்கு என்ன தோணுது, நான் மதுரை வரைக்கும் ஒன்றா போகும்போது பிரச்சனை இல்லாமல் போகணுன்றதுக்காக
அவர் சொல்கிறாரா இல்லை நீங்கள் வந்து இந்த ஷோக்கு கூப்பிட்டு வந்து அவரை பழி வாங்கணும்னு வந்திருக்கீங்களா? அது 2 விஷயம் தான் எனக்கு வந்து பிடிப்பாரு. சரி, வெறும் உணவு மட்டுமே கிடையாது சார் ரசிக்கக்கூடியது, பாராட்டுறது. உடை இருக்குது. இப்போ அவருக்கு ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவர் ஒரு எழுத்து ஒன்று எழுதலாம், அதை பாராட்டலாம். சரிங்களா? உங்களுடைய செயல்கள் இருக்கலாம், ஒரு குட் திங்ஸ் இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள், அவங்க பாராட்ட மறந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குது. நான் இதை செய்கிறேன், நான் என்ன பாராட்ட மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். எங்களுடைய உறவில் கல்யாணத்தில் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்களை நான் குறைவான சம்பளம் ஒரு 10,000 12,000 வாங்கிக்கூட இருக்கும் பொழுது எங்களை மதிக்கிறதே இல்லை, எங்களை உதாசீனப்படுத்தின, வாங்க உட்காருங்க சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே அதை தனிமையாக பேசி அழுதுருக்குறோம் 2 பேருமே. அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், விஷயம் இவர் நம்மளும் நல்லா வருவோம், அப்போ நம்மளை கூப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி சென்னையில் காலேஜில் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் சேலரி வாங்குகிறேன். மனோரஞ்சனி எனக்கு ஒரு 20,000 போட்டு விடு தம்பிகிட்ட சொல்லி, எனக்கிட்ட ஒரு 30,000 கொடு, நான் அடுத்த மாதம் தந்துடுறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனைவியை நான் வச்சுருக்கிறேன். சுயமரியாதை அதில் இருக்குது. நிறைய பாராட்டுக்களை என்னுடைய மனைவிக்கு நான் அதை என்னுடைய உழைப்பால் அவங்களுக்கு தேடி கொடுத்துருக்குறேன். சில விஷயங்களில் வந்து நான் வந்து அன்பு பாராட்டாமல் போயிருக்கலாம் என் மனைவிக்கு. உண்மையான அன்பை அதான் நான் கேட்குறேன். இப்போ ஊரெல்லாம் பாராட்டுற மாதிரி நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்துருங்க, நீங்கள் பாராட்டி இருக்கிறீங்களான்றதான் கேள்வியே. அந்த மாதிரி பாராட்டாத விஷயங்கள் எது மேடம்? சொல்லுங்கள் சார். பாராட்டு கிடைக்கல அப்படிங்கிறத விட சார், ஆறுதல் வேணும் சார். முதல்ல எத்தனையோ தடவை பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு. இப்போ நானும் வேலை பார்க்குறேன் சார். நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பிரச்சனைகள் வர்றப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிற ஆறுதலை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது கிடைக்காது. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இவங்க மட்டும் கிடையாது சார். மோஸ்ட்லி நான் பார்க்குறேன் என்னோடய ஃப்ரெண்ட் சைடில் இருந்துமே எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வர்றப்போ நிறைய ஃபேஸ் பண்ணுறோம் சார் நாங்கள். ஆனால் கூட நிற்கிறதில்ல, நான் இருக்கேன்னு சொல்கிறதில்ல. ஆனால் நாங்கள் வந்து அவங்க கூடவே நிற்போம். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல சார், சுயமரியாதை அதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. நான் அட்ஜஸ்ட் பண்ணாமல் அவங்க எனக்கு சுயமரியாதையை கொடுத்துருக்கவே முடியாது சார். நிறைய இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அவங்க சுயமரியாதையை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அன்பு பாராட்டுதெல்லாம் பொருள் இருந்தால் மட்டும்தான் சார் வரும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அந்த அன்பு வருமானமும் வேலையும் இல்லைன்னா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அவங்க சொன்னது 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சுயமரியாதை அங்கீகாரம். ஓகேங்களா? இப்போ பெண்கள் வந்து எங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, எனக்காக இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்களை விட்டு கொடுக்காம பேசணும். வீட்டில் என்ன தான் திட்டினாலும் வெளியே வரும்போது ஒரு கௌரவமாக நடத்துவாங்கள்ல. அதாவது என்னுடைய கணவர் வந்து இந்த வேலை செய்கிறாரு, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களை விட்டு கொடுக்காத இடம், அப்படி உங்களை விட்டு கொடுத்த இடம், என்னை வந்து நான் செய்கிற வேலை அவங்களுக்கு தெரியவே தெரியாது சார், அதை வந்து ரெகக்னைஸே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? என்னோட மனைவி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து பிஹெச்டி பண்ணாங்க. அதில் ஒரு பேப்பர் வந்துட்டு நான் வந்து எம்சிஏ பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு 60 மார்க் வாங்கினேன் சார். அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து அவங்க தான் எடுக்கணும், நீ தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சார். நான் ஆஃபீஸில் உட்காந்து 1 மாதம் படித்தேன் சார். படித்து அவங்க 95 மார்க் வாங்கினாங்க. அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷனே இல்லை சார். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். இப்போது நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் சீஃப்ன்றதால ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் நான் பண்ணுவேன் சார். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் ஸ்டாஃப் வந்து மிஞ்சி போனால் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க அன்றைக்கி ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அன்றைக்கி. அதை வந்து ரொம்ப பெருமையாக வந்து எல்லாருக்கும் அனுப்புவாங்க சார். ரொம்ப சாதாரணமாக எங்கள் ஆஃபீஸில் நினைக்கிறது அவங்க ரொம்ப பெருசாக நினைப்பாங்க சார். சரி, கொடி ஏற்றுறத பெருமையாக பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்காக அவர் கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை ஏன் வந்து நீங்கள் வந்து பாராட்டுறது கிடையாது? சார் வீட்டில் தனியாக பாராட்டல, ஆனால் என்னோட பிஹெச்டி மீட்டிங்கில் நான் அழுது முதல் நன்றி சொன்னது என் கணவருக்கு தான். அங்க சொல்லியிருக்காங்க, அதனால வருத்தப்படு. நீங்க எதை சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க சார். நீங்க ஜென்ரலாகவே பெண்களை பாராட்டலன்னு சொல்றீங்க இல்லையா? பெண்கள் மனைவிமார்கள் எத்தனை பேர் ஆண்களை பாராட்டி இருக்கிறாங்க, நாங்களும் எதிர்பார்ப்போம்ல. அதுதான் காலம் மாறிடுச்சு. சரி, என்ன எதிர்பார்ப்பு? எந்த விஷயத்துல அவங்க பாராட்டல நினைக்கிறீங்க? பாராட்டுன்றதை விட சாக்ரிஃபைஸ், ரொம்ப சாக்ரிஃபைஸ் ஆகிறது ஆண்கள் தான் பெண்களை விட. ஏன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லட்சியம் இருக்கும். நான் வந்து ஒரு லட்சியத்தோடு பயணப்படணும், நான் தொழிலதிபர் ஆகணும், நான் ஏதாவது ஒரு லட்சியத்தோடு இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். அப்போ அந்த இலக்கு நம்ம அடையிறோமான்னு பார்க்கும்போது அந்த இலக்கு தகர்ந்து போயிடும். வீட்டு இஎம்ஐயிலேருந்து எல்லா இஎம்ஐ, ஆசைகள் அதிகம். மனைவி ஆசையோ கணவன் ஆசையோன்றது இல்லை. இந்த பொருளாதாரத்தில் மற்றவங்களுக்காக வாழறதுக்காக வீடு வாங்குறது, கார் வாங்குறது, மற்றவங்களுக்காக வாழக்கூடாது. முதல்ல நமக்காக, நம்ம மனைவிக்காக வாழும்போது என்ன வருமானமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். என்னுடைய எய்ம் வந்து நான் தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்,
எப்போ நான் தொழிலதிபர் ஆகிறது? ஏம்மா நான் தொழிலதிபர் ஆகணும், என் மனைவிக்கிட்ட புரிய வச்சு நீ வந்து என்ன சம்பளம் வருதோ அதை வச்சு சாப்பிடுமா, என்னை கூட பயணப்படு. எத்தனை பேர் மனைவிகள் புருஷனை கூட சினிமாவில் தான் பார்க்க முடியும், கூடவே 80-90% ஆண்கள் தங்களுடைய லட்சியத்தை ஆஃப்டர் மேரேஜ் படுகுடியில் போட்டு புதைச்சிருக்கிறாங்க. அவர் சூப்பரான விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அதான் என்னென்னா, உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு ஈக்குவலாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நான் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு போகும்போது 2 இட்லி முக்கியமாக வந்து நீங்கள் சாப்பிட்டு போக சொல்கிறீங்களே, இதை நான் என்ன தான் விட்டுட்டு போனால் என்ன, அது அன்பே கொஞ்சம் ஓவராக இருக்கும்போது அது டார்ச்சர் ஆகிடுதுன்னு சொல்கிறார். இல்லை, அது டார்ச்சர் கிடையாது சார், அது அன்பு சார். அதையே மாற்றி யோசிக்கணும். வேற இது மாதிரி விஷயம் அவர்கள் உடல்நிலையில நாங்க தானே அக்கறை கொள்ள முடியும். அவங்க தாய்க்கு அப்புறம் நாங்க எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கூட இருந்து உந்து சக்தியா இருக்கிறோம். அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு சக்தி ஊட்டுறதுக்கு எங்களுடைய உணவு தேவை. அவர் சாப்பிடாம போனா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த 2 இட்லியும் நீங்க பாக்குறீங்க. என்ன பிரச்சனைனா ஹெல்த் கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். காலையில் ஒரு 6 இட்லி சாப்பிட்றேன்னா மதியம் 3 இட்லி, நைட்டு வந்து 2 இட்லி. இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல் சீராக இருக்கும். அந்த ரிலேட்டடாக மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும். எண்ணெயை நல்லா ஊற்றி நல்லா பொழக்க கறியை மீனையும் போட்டு மாமனார் வீட்டுக்கு போனாலும் சரி, மனைவியினுடைய அன்பாக இருந்தாலும் சரி, நல்லா சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் எங்கே இருக்கும்? அன்பு மட்டும்தான் இருக்கும், ஆரோக்கியம்லாம் இருக்காது. அன்பில் ஆரோக்கியம் கணவர்கிட்ட இருந்து காணாமல் போயிடும். தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டைரக்டர் சக்தி சிதம்பரம் வந்திருக்கார். அவங்கள நம்ம கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். சார்லி சாப்ளின், லவ்லி, நிறைய படங்கள், இப்போ கூட ஜாலி ஜிம்கானா என்ற இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்துக்காரு. ஒரு குடும்ப படத்திற்கான இயக்குனர்கள் பிரபுதேவா அவர்களை வைத்து நிறைய இயக்கியிருக்கிறார். அவரும் ஒரு குடும்பஸ்தர், நிறைய விஷயங்கள் அவரும் பேசுறதுக்கு காத்திருக்காரு. நம்ம தொடர்ந்து கொஞ்சம் விவாதத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக, ஏன்னா ஒரு நல்ல காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து இடைவெளி விட்டுட்டு மீண்டும் உங்களோடு இணைக்கிறேன். இப்போ அந்த பாராட்டுக்கள் இது மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருந்தபோது அதுக்கு அடுத்த விஷயத்தை வந்து நம்ம போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வந்து ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க வரதில்லை, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கும். அந்த குற்றச்சாட்டுகள் என்ன, அதுக்கான பதில்கள் எல்லாருமே பேசலாம். அதாவது இவங்க வந்து வீட்டை கவனிக்கல அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்ல குற்றச்சாட்டுகள் ஒவ்வொருத்தராகவே சொல்லுங்கம்மா. அப்படி என்ன சொல்ல வரீங்க? குடும்பத்தில் கவனிக்கலன்றது முக்கிய. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கே நான் போகிறேன். என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணமாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸோட கல்யாணம், யாரோட கல்யாணமாக இருந்தாலும் முடிஞ்சால் நான் ரிசப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல பசங்களோட கிளம்பிப்போ, நான் முடிஞ்சால் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்பாங்க. கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. எல்லா ஃபோட்டோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நானும் என் பசங்களும் இருக்க மாதிரி தான் ஒரு இடத்துல இருப்போம். மோஸ்ட்லி 98% அவங்களால வர முடியாது. ஒர்க்னு ஒர்க்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் இப்போ வருவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அப்பாலேருந்து அவங்களுக்கு பழகிடுச்சு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பழகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு 15 இயர்ஸாக இதே தான் பழக்கம் பண்ணிகிட்ருக்காரு. வரேன்னு சொல்லுவார், ஆனால் வரமாட்டார். அது சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, எல்லோரும் மாமா வந்துடுவாங்களா, தங்கச்சி கேட்கும் போது மாமா வருவாங்கடி, வரேன்னு சொல்லியிருக்காங்கடி ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நிற்பாங்க. என்னையே அறியாமல் வந்து சர்ப்ரைஸாக வந்து நிற்பாங்க. கதவு தரடி அப்படின்பாங்க, வெளியில் வந்து கேட் தர அப்படின்பாங்க. நீங்கள் வரலன்னு சொன்னீங்க அப்பயே என்னால் நம்ப முடியாது. நான் எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், என்னை காக்க வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி நிமிஷத்தில் லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அதாவது ஃபோட்டோ ஃபினிஷ்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது நாங்கள் வந்து குடும்ப ஆல்பத்தை பார்க்கும்போது எல்லா நல்ல விஷயத்துலையும் உங்கள் முகம் மட்டும் இல்லையே மற்ற எல்லாருமே இருக்கிறாங்கன்றது பெண்களுடைய மிகப்பெரிய வழி ஒன்று. அப்புறம் நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சரிங்களா, ஃபோட்டோலே இல்லையே முதல்ல, அதுதான் உங்களுடைய இது. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப அது உண்மைதான், குடும்பத்தில் வந்து ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஏன் நிகழ்ச்சியை தவிர்க்கிறீங்க சார்? சார், என்னுடைய இது வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் நான் இருக்கேன் சார். இப்போ ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் போகல அப்படின்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவ் நான் சப்ஸ்டியூஷன் அரேஞ்ச் பண்ணணும். என்னால் இன்னொருத்தவங்க பர்டன் அனுப்பிப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் எனக்கு அவாய்ட் பண்ணி வீட்டுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் நீங்கள் தானே, அப்போ இதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஆனால் அதனால தான் சர்ப்ரைஸாக போகிறது. ஆனால் குடும்பத்தில் ஒருத்தங்க போனால் போதும் கல்யாணத்துக்கு, ஊரே திரண்டு போகிறதுக்கு கும்பமேளா கிடையாது. சரி, அதனால் வந்து அவளை மட்டும் அனுப்புவேன் நான். மோர்லெஸ் ஒரு நீங்கள் லாஸ்ட் டைம் மேடம் சொன்ன மாதிரி பாராட்டணும் அப்படின்னாங்க. பாராட்டு ஒரு தடவை தெரிவித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே இட்லி தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஃப்ரைடே வரைக்கும் இட்லி தக்காளி சட்னி ஓடினு இருக்கும். அதனாலே நான் என்ன பண்ணுறது, சைலண்ட்டாக இருந்துருது. இதை நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு அப்ரிஷியேஷன் பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம். ஆனால் மண்டே தக்காளி சட்னி நல்லா இருக்குதுமா அப்படின்னா போதும். டியூஸ்டே அதாக தான் இருக்கும், ஃப்ரைடே வரைக்கும் அதாக இருக்கும். சாட்டர்டே சாப்பிடும்போது எனக்கு வேலை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. இது ஏன்டா சொன்னு நமக்கு ஆகிடும். வரும் ஏசி இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, வாஷிங் மிஷின் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை இஎம்ஐயில் போட்டு வீட்டுக்கு கூட்டும்போது எதுக்கு இவ்வளோ போய் இப்போ போய் வாங்கினது அப்படின்வாங்க. நீங்கள் தான் கேட்டீங்க நேற்று ஓணுன்ட்டு, இன்றைக்கி போய் வாங்கினது கொடுத்தா இதெல்லாம் தேவையா அப்படின்வாங்க.
ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது. வாங்கி போட்டாலும் இப்போ கார் நான் வச்சிருக்கிறது 2 வீலர் தான். இந்த 4 பேரை கூட்டு போனால் ஷேர்டாக தான் ஓட்டணும். அப்புறமா கார் அந்த வாங்கணும்னு பார்த்தா இஎம்ஐனால என்ன சார் வருது? தூக்கம் தான் சார் கெடுது. அவரோட தூக்கம் கெட்டு போகுது சார் மெயினாக. இவங்க நிம்மதியாக தூங்குறாங்களா சார்? அது போதும். வாஷிங் மிஷின் கிடையாது வேணும்னாச்சு, வாஷிங் மிஷின் வாங்கி போட்டாச்சு. கிரைண்டர் எல்லாமே வந்து உண்மையாக வந்து இஎம்ஐயில் தான் போயின்னு இருக்குது. நான் கஷ்டப்படுறேன், நீ சந்தோஷமா இருக்கியா? அது போதும். சார் வணக்கம் சார். நான் ஹெட் மாஸ்டராக இருக்கேன். முழு நேரமும் அவங்களோட இருக்கணும், அன்பு செலுத்தணும். மேடம் சொல்லும்போது கூட சொன்னாங்க, ஒரு சாதாரண ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட பரவாயில்லை, அன்பு செலுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எங்களுடைய வீட்டுக்கு அன்பு செலுத்தக்கூடாது, அதுதான் பெரிய வீட்டில் அன்பாக இருக்கணும். அதுதான் பங்களா இல்லைன்னா கூட பரவாயில்ல, குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உங்களுடைய அன்பை தான் நாங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு மேடம் சொன்னாங்க. பட் எங்களுக்கு பொண்ணு பார்க்கும்போது எங்கள் மாமனார் வந்து நீங்கள் காய் வெட்டி கொடுப்பீங்களா, நீங்கள் வெந்நீர் வைப்பீங்களா அப்படி கேட்கல. மாப்பிள்ளைக்கு என்ன வேலை இருக்குன்னு தான் கேட்டாங்களே ஒழிய, நீங்கள் வந்து முழு நேரமும் இங்கே டியூட்டி பார்க்கணுன்னா நான் பார்ட் டைமாக தான் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணோம். ஸோ நான் அந்த டைமை நான் அந்த வேலையை நான் நேசிக்கிறேன். ஸோ எனக்கு முதல் வந்து வேலை தான். வேலையே என்னுடைய மனைவி வந்து குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் குறைபாடுகள் எல்லாரும் சொன்னாங்க, இதை பாராட்டல அதை பாராட்டல, ரைட் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். பட் அங்கேயே நாங்கள் இருக்கணும்னு சொன்னால் எங்கள் வேலையை யார் பார்க்குறது? நான் வீட்டில் வெந்நீர் வச்சு கொடுத்தா நான் பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு வாங்க முடியாது, பள்ளிக்கூடத்தில் தான் நான் பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு வாங்க முடியும். ஸோ நான் பள்ளிக்கூடத்தில் உழைக்கும் போது தான் நான் வீட்டில் எங்கள் கணவர் பெஸ்ட்டு டீச்சர் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்க முடியும். ஸோ நான் வெந்நீர் வச்சு கொடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட காய் வெட்டி இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் 24 மணி நேரம் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறது என்னால் முடியாது. நான் என்ன கேட்குறேன், பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு வாங்குறீங்களா, பெஸ்ட் ஹஸ்பண்டுன்னு ஒரு அவார்டு வாங்கணும் உங்கள் மனசுக்கு தோணவே இல்லையா? அதுதான் கேட்குறேன், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். இவங்க வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கணும் இந்த மைண்ட் செட்டு எப்போ பாரு ஸ்கூல். ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு நியர்பையாக தான் வீடே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே ஏதாவது இருந்ததுன்னா ஆஸ் அ ஹெட் மாஸ்டர் வீட்டில் இருந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் போகிற டைம் கிடையாது. காலையில் 6:30 நாங்கள் எந்திக்கிறோமோ இல்லையோ இவங்க எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. கேட்டால் ஃபுல்லாக நான் தான் போய் டெக்கரேட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும்பாங்க. கடைசியில் ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்டு போகணுன்னா ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். போகிறப்ப ட்ராப் பண்ண மாட்டாங்க, நாங்களே ஆட்டோ பிடிச்சி போய்க்கணும். ஒரு வருஷம் கூட பசங்களோட இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்த்ததே கிடையாது. கடைசியில் ஃபோன் பண்ணி நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. நீங்கள் இதை எப்படி அணுகுறீங்க, என்ன பார்க்குறீங்க? இவங்க சொன்ன விஷயத்தை வச்சுட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? நீங்கள் ஒரு தாயாகவும் இருக்கீங்க உங்கள் மகளுக்கு. வணக்கம் சார், என்னோடய பேர் வந்து அனு பரமி. நான் எழுத்தாளர் மற்றும் நடிகை. நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு. இப்போ நான் சிங்கிள் பேரண்ட், எனக்கு எது லட்சணம்? புருஷனே இல்லையே, எனக்கு எது லட்சணம்? நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே காலங்காலமாக, சில வார்த்தைகளை குழி தோண்டி புதைச்சிடணும், அகராதியிலேருந்து அழிக்கப்படணும். இது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, பொறுப்பானவன் சிறந்தவன் அப்படின்னு ஒரு ஆண் தன்னை நிரூபிக்கிறதுக்காக அவன் படுற பாடு இருக்குது பாருங்கள். அதுக்கு முதல் பழி தன்னோட குடும்பம். நல்ல தகப்பனாக இருக்கிறதும் நல்ல கணவனாக இருக்கிறதும் அவ்வளோ அவமரியாதையா? எனக்கு புரியவே இல்லை. நான் என்னோடய குடும்பத்தை முதல்ல நேசிக்கணும், என் குடும்பத்தை நான் முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறதுக்காக தியாகின்ற பட்டம் வாங்கிறதுக்காக நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு என்னன்னு பீத்திக்கக்கூடாது. சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? கிடையவே கிடையாது. இவங்க எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப பொறுப்பானவன், நான் ரொம்ப சிறந்தவன், நான் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நான் குடித்தாலும் நான் குடிக்கலனாலும் நான் என்ன பண்ணாலும் இந்த சமூகம் வந்து என்னை ரொம்ப பொறுப்பானவனாக என்னை மதிக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வழி தாங்கியா, ஒரு சுமை தாங்கியா, ஒரு மனைவியோட ஒரு ஆறுதலை கூட வாங்கிக்க முடியாத ஒரு கணவனாக நாம் இருக்கமேங்கிறதுலாம் அவங்களுக்கு அது யோசனை கூட கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, டீஸ் பண்ணுறாரு, ஒரு நாளுக்கு திங்கக்கிழமை வந்து தக்காளி சட்னி வச்சாங்களாம், வெள்ளிக்கிழமை வரைக்கும் சட்னி தான். மனசால யாராவது ஒத்துக்குவாங்களா? அது அவங்க வந்து எதிர்த்து அவங்களால அது பதில் கூட சொல்ல முடியல. யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்களே. எப்படி ஏற்றுக்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தராவது மனசாட்சியோடு சொல்லுங்கள். இந்த சின்ன சின்ன டீசிங் இருக்குல்ல, என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, என் மனைவி முட்டாள், அவளுக்கு ஒன்றுமே புரியாது சார், அதனால தான் சார் பாராட்டுறதே கிடையாது. அதெல்லாம் சொன்னால் அவளுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு திறமையே இல்லை சார். என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நான் பாராட்டுவேன், என்னோடய ஒர்க்கர்ஸை நான் பாராட்டுவேன், என்னோடய வேலையில் நான் அடுத்தடுத்து டிகிரி மேலே டிகிரி வாங்கி நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருப்பேன். வீட்டை இருக்கவே இருக்காளே ஒருத்தி, அவள் பார்த்துக்குவா. அவளோட வலி, அவளோட வேதனை, அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவளோட சந்தோஷம், அவளோட மதிப்பு மரியாதை இதெல்லாம் எங்கே இருக்குது? ஒரு கணவனா நான் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறேன். மனைவி இல்லாத கணவன்களோட கதறலை நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து அவர் சொல்ல மாட்டார், என்னோட உடம்புக்காக ஒருத்தி வந்து அக்கறைப்படுறா, இது நான் எவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணணும். அவளுக்கு என்ன தலையெழுத்து இருக்குது அது பண்ணணும் அப்படின்ற அக்கறை அவளுக்கு என்ன இருக்குது? ஆனால் அவள் பண்ணுறா. ஒரு மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து என்னோடய கணவர் எல்லாமே செய்கிறதுக்கு தயாராக இருக்கார்,
வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கார். ஆனால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது பெண்கள் இன்னும் தன்னைத்தானே இன்னும் ஒரு அறிவியலியாக நினச்சி முட்டாளாவே நீங்களே உங்களை ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன் கணவன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கும்போது நான் உங்களுக்கு டிசைனிங்கில் ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு டைப்பிங்கில் ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? நீங்கள் எனக்கு வந்து வீட்டில் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறேன்னு நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது? அது என்ன குதிரைக்கு மட்டும்தாங்க கடிவாளம் வேணும், குடும்பத்துக்கு எதுக்குங்க கடிவாளம்? எனக்கு புரியவே இல்லை. நான் இப்படி தான் இருக்கணுன்றது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நீங்கள் வழி கொடுக்குறது எல்லாமே பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த எமோஷ்னல் ஃபீலை வந்து வெளியே காமிச்சிடவே கூடாது. நான் ரொம்ப ஸ்டபானாக இருப்பேன், நான் ரொம்ப ரொம்ப ஸ்திரமானவன், எனக்குள்ளே அழுத்தமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்னோடய மனைவி பார்த்துக்குவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் குழந்தை வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது நீ என்னாடி குழந்தைய பார்த்துருக்க அப்படின்னு திட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அப்போ தான் அவங்க வந்து வருவாங்க. நான் வேலைன்னு ஓடிட்டுருக்கேன், நீ குடும்பத்தை பார்க்குறத விட உனக்கு வேறு என்ன வேலைன்னு கேட்கும்போது குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க இன்னும் மனைவிகளை பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. நான் விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களை யாருமே இங்கே வந்து தூக்கி வச்சுட்டு உங்களுக்குலாம் சிலை வைக்க போகிறதே கிடையாது. நீங்கள் இன்னும் காலங்காலமாக அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. அந்த நேரத்தில் ஏன் எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த நேரத்தில் எனக்கு வலிக்குதுங்க, என்கிட்ட உட்காந்து பேசுங்கன்னு ஏன் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இத்தனை சபையில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு டீஸ் பண்ணுறாரு, நீங்கள் அதுக்கான ரெஸ்பான்சிபிள் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, தேமேன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வலிக்குது. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நான் என் பெண் குழந்தைங்களுக்கு வந்து சுயமரியாதையை சொல்லி கொடுத்துருக்கேன். பாராட்டையெல்லாம் தாண்டி புரிதல் வேணும் கண்டிப்பாக. ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு மறுப்புகள் ஏதாவது இருக்கா? நீங்கள் இவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சொல்லுங்கள். உண்மைதான் சார். சில சமயம் அவங்க சொன்னது எல்லாமே எங்களால் இப்போ எதிர்த்து பேச முடியல. இப்போ பேசுனா மேம், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இப்போ எனக்கு வழிகள் இருக்குது, எனக்கு நிஜமாவே வழிகள் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் நானும் ஒர்க் பண்ணுறேன், எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. சமூகத்துக்காக சமுதாயத்துக்காக எல்லா விதமான விஷயங்களையுமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் ஹஸ்பண்ட், நான் கன்சீவாக இருக்கிறப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் காலையில் கால் பண்ணி எனக்கு வாமிட் வருது, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். ஆனால் 1:30க்கு நான் திருப்பி கால் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா எனக்கு சுயமரியாதை கொடுத்தேன்னு, இந்த சுயமரியாதைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. உண்மையை சொல்லப்போ அதுதான் உண்மை. இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லோரும் நாங்கள் அமைதியாக இருக்கோன்னு. இதை தாண்டி நாங்கள் வந்து எங்களுடைய பேக்ரவுண்டு, நாங்கள் வந்திருக்க பேக்ரவுண்டு வேறு விதமான பேக்ரவுண்ட். என்னோட கணவனை நான் எதிர்த்தோ எதுவுமே என்னால் அவங்கக்கிட்ட நான் சொல்லவும் முடியாது. அவங்க அதை நான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மையிலும் இல்லை மேம். அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன சொல்யூஷன்? என்னமோ புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது நம்ம அம்மா புலம்புறதுல ஒரு காரணம் இருந்தது, நம்ம பாட்டி புலம்புனதுல ஒரு காரணம் இருந்தது. நாமளும் புலம்பிகிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யார் முன்னுதாரணமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சோஷியல் மீடியா எவ்வளோ அவேர்னஸாக இருக்குது, உங்கள்கிட்ட என்ன கற்றுக் கொடுக்கல, ஏன் என்ன டிபெண்டாகவே இருக்கணும்னு மட்டுமே நினைக்கிறீங்க? அப்படிதான் நம்மளுடைய சமுதாயம் வளர்த்துருச்சு. அந்த சமுதாயம் இல்லைங்க, நீங்கள் உங்களை வளர்த்துக்கிட்டு ஏங்க சமூகத்து மேலே குறை சொல்கிறீங்க? உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, இன்னும் உங்களுக்கு என்னங்க குறையா இருக்குது? உங்களால் தனியாக யோசிக்க முடியுது, தனியாக உங்களால் பயணப்பட முடியுது, தனியாக எல்லாமே பயணப்படும். ஒரு பக்கத்தில் போய் கேஸ் புக் பண்ணுறதுக்கோ ஒரு சின்ன சினிமா தேட்டரில் தனியாக போகிறதுல ஏன் இப்படி பயந்து சாப்பிட்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லை மேம், நீங்கள் சொல்கிறது அதாவது நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் பாசிட்டிவ்ஸும் இருக்கே. பாசிட்டிவ்ஸே நம்ம பார்க்கணும். பாசிட்டிவ் வேணும், கண்டிப்பாக வேணும். பாசிட்டிவ் இருக்கே. பாசிட்டிவே தூக்கி போட்டுட்டு குடும்பமே வேண்டாம், புருஷனே வேண்டாம், ஐயோ எனக்கு வேணாம்ப்பா, இந்த புருஷனுக்கு மரியாதை கொடுக்கல, தூக்கி போடுங்க நான் சொல்லவே இல்லை. குடும்பம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம்னு நான் சொல்கிறேன், துணை இல்லாத நான் சொல்கிறேன். குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சமூகத்திலேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா ஒரு கவசம். அந்த கவசமாக எனக்கு இருக்கிறது குடும்பம் தான். நான் குடும்பத்தை தூக்கி போடுங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த பொறுப்பை உணர்த்துறதுக்கு நீங்கள் தவறிடுறீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. நீங்கள் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிருக்கீங்க உங்கள்கிட்ட மைக் வரணும்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கான தருணம். ஏன்னா இப்போ வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி, ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து கவிதை கட்டுரை உங்களுடைய இது தெரியும், உங்களை உலகம் வேறு மாதிரியாக சித்தரிக்கிறது. என்னுடைய பார்வையில் நான் உங்களை வேறு மாதிரி பார்த்துருக்கேன், சரிங்களா? ஆக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க சொன்ன கருத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால் ஒரு ஆண் இல்லாத சமூகத்தில் பெண் வாழ்வது என்பது எவ்வளோ பெரிய கேள்விக்குறி என்பது அவங்களுடைய விஷயம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்த சமூக கட்டுப்பாடு இந்த கோட்பாடுக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறோம், இதை மீற முடியாது, எங்களுக்கு அது இருக்குது, ஆனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இதுதான் நம்முடைய கலை, நம்மளது கலாச்சாரம்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணோம்? உங்கள் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன? இது நான் உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் சார். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்துச்சு இது கேட்கும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, ஒருவேளை நீங்கள் யாருமே இப்படி சொன்னதில்லை, அதனால தான். ஒருவேளை என் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அணைத்து கொண்டு இதை சொல்லியிருப்பேன், சரிங்களா? இதே சமயத்தில் உங்களுடைய மகளாகவோ உங்கள் காதலியாகவோ உங்கள் மனைவியாகவோ அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முத்தம் கொடுத்து சொல்லியிருந்தால் ஒரு ஆண் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க? சொர்க்கத்தை பார்த்துருப்பான் பூமியிலேயே. சரி,
இப்படிப்பட்ட ஆண்கள் அங்கே யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் நோன்னு நான் தைரியமாகவே சொல்லுவேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இங்கேருந்து வரக்கூடிய பெண்களோ அங்கேருந்து வரக்கூடிய ஆண்களோ வீட்டில் என்னை அசிங்கப்படுத்திடாத, என்னை கேவலப்படுத்திடாதன்னு சொல்லி வாக்குமூலத்தில் கையெழுத்து வாங்கி ஒரு உத்தரவோடு தான் இங்கே வந்திருப்பாங்க. அந்த கௌரவத்தோட வெளியே போகணும்னு ஆசைப்படுறவங்க. எனக்கு அந்த கௌரவமெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, உலகம் நம்மை பார்ப்பது அப்படின்னு. இதுதான் இப்போ நம்ம இந்த ஷோவில் இதுக்கு அணு பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தம்பதியர்களை பார்த்தோம்ல, இதுதான் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் தமிழ்நாட்டை, குறிப்பிட்ட தமிழ்நாட்டை பார்க்கக்கூடியது. இங்கே தான் கணவன் மனைவிகள் வாழ்கிறார்கள் அப்படின்னு தான் இங்கேருந்து ஆம்பளைகள் எடுக்கிறதும் இங்கேருந்து பொம்பளைகள் எடுக்கிறதும். இவங்கெல்லாம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க, காலம் முழுக்க நம்ம ஒரே பொண்டாட்டியோட ஒருத்தருக்கு ஒருத்தியாக வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் கிட்டத்தட்ட எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணுற காலத்தில் இருந்தது. நானே எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், எவ்வளோ நாள் தான் இந்த புருஷன்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பேன், உனக்கெல்லாம் அறிவில்லையான்னு கேட்டிருக்கேன். என்னால் அது முடியல, பார்க்க முடியல. இந்த பக்கம் நான் வரேன் ஓப்பனாக, நீங்கள் கலரு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, அது இது எல்லாமே இருக்கட்டும், ஒரு பெண்ணாவது தாம்பத்தியத்தில் முழுமை அடைந்த உணர்வை கண்டிருப்பாங்களா? என்னங்க குடும்ப வாழ்க்கை? நாங்கள் சமையலை விட்டு கொடுக்கல, அடுக்கலையை விட்டு கொடுக்கல, எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். உன் காலை கழுவுறோம்யா, உன் வேலை முடிஞ்சோன்னு இப்படி போயிடுறல்ல, அப்புறம் எப்படிங்க நாங்கள் புரட்சியாளராக மாறாமல் இருப்போம்? ஆனால் இங்கே எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுங்களா? அந்த ஒயிட் காலர்லேருந்து இறங்கி உணர்வு ரீதியாக குடும்பங்களுக்குள்ளே ஆட்சேபனை பண்ணுறதே கிடையாது. உணர்வுகளை நாங்கள் என்ன கேட்குறோன்னா, என் ரசத்தை நீ குறை சொல்ல வேண்டாம், என் கையில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவேன், பேசுறதுக்கு அதுக்கு நேரம் வேணுமா சார்? நான் லேட்டாக கூட வரேன், நாளைக்கு கூட வரேன், 5 நாள் கூட வரேன், அம்மா நான் வேலையாக இருக்கம்மா அப்புறம் பேசுகிறேன், வருவான்ல 5 நாள் கழித்து ஒரு அணைப்பு, ஒரு அரவணைப்பு. 5 நாள் நீ இல்லாமல் எப்படி நான் இருந்தேன் தெரியுமா? 5 நாள் நான் இல்லாமல் நீ எப்படி தனியாக தூங்குனேன்? இந்த கேள்விக்குள்ளே இருக்குது சார் உறவு. நம்ம எதையோ பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பொண்பிளைக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சுன்னு வைங்களேன், என் ஒய்ஃபில் கூட என்னால் ஃபிசிக்கலாக இருக்க முடியல, ஸோ நான் அதர் கேர்ள்ஸோடு இருக்கேன். ஒரு பெண்ணை என்ன சார் பண்ணுவா? அப்படி போனால் நீங்களாம் சும்மா விட்டுருவீங்களா சார்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் பொது இடத்துல சொல்ல முடியுமா? நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு ஒரு ஆம்பளை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை கூட இல்லையே. அப்புறம் என்ன நீங்கள் சுயமரியாதை, சுதந்திரம் இல்லையே. இங்கே ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடை அவர்கள் தீர்த்து கொள்கிறார்கள் எங்கேயோ. அதே குறைபாடு இவர்களுக்கும் இருக்குது. அவங்க போக வழி இல்லாமல் திண்டாடுறாங்க. அதனால் இவங்க அமைதியாக இருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, காம் ஆயிட்டாங்க. இது போதுங்க, பக்கெட்டில் தண்ணி கிடச்சா ஓகே, வாட்டர் பாட்டில் கிடச்சா ஓகே, குடத்தில் ஏதோ ஒன்று தண்ணி கிடைக்குதா, கிடந்துட்டு போட்டு இந்த மஞ்சள் கயிறை தொட்டு கும்பிட்டுட்டு இப்படியே செத்து போயிடலாம் நினைக்கக்கூடிய பெண்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். நன்றி ரேகா நாயர். அதாவது ரொம்ப யதார்த்தமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை சொல்லியிருக்கீங்க சார். இவங்க சொன்னாங்கல்ல கூட இருந்து பேசணும்னு, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் முன்னாடி போவார், நான் பின்னாடி தான் நடந்து வரணும் ரோட்டில் போனாலே. ஆமாம், அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வரணும். நான் கூட கேட்பேன், பின்னாடி யாராவது வந்து ஒரு செயின் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனாலும் என்ன பண்ணுறது, இருட்டுக்குள்ளே நான் தான் முன்னாடி போனேன். ஆண் அப்படின்ற ஒரு ஆதிக்கம் அவர்கிட்ட எப்போவுமே இருக்குது. இப்போ இல்லை, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர் எப்படி வரணும்னு இப்போ ரேகா சொன்ன மாதிரி கை பிடிச்சிட்டு சும்மா கூட வந்தாவே போதுன்னு இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா நடந்தால் இப்போ என்ன? வண்டியை கூட எடுக்க போகும்போது சொல்லுவார், நான் முன்னாடி அங்கே போய் நின்று வண்டியை எடுத்துகிட்டு நிற்கிறேன், நீ பின்னாடி நடந்து வந்து ஏறிக்கோ அப்படின்வார். அது எப்படி? நான் சொல்ல, எங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஏற போகிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தானே போகிறோம், இதில் என்னங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை கண்ணு வச்சுருவாங்களாம். கண்ணு வைக்கிறதுக்கு என்னங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டார். அவங்க கேட்குற கேள்வி, என்னை முன்னாடி விட்டு நீ பின்னாடி போறியா, எவ்வளோ சைன் எத்தனை பண்ணால் என்ன பண்ண, ஏன் கூட வரது உனக்கு என்ன நோவுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதற்கு தான் பதில் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கவனமாக கேளுங்கள். ஒரு காலகட்டத்தில் நடந்து போகும்போது நான் முன்னால் தான் நடந்தேன், என் பின்னால் என் மனைவி வந்தார்கள், உண்மை. இந்த காலகட்டத்தில் இப்போ நான் என் மனைவி முன்னால் விட்டு நான் பின்னால் போகிறேன், அந்த வழிப்பறிக்காக, பாதுகாப்புக்காக போய்கிட்டு. நான் என்ன கேட்குறேன், உண்மையாக சொல்லிக்கிட்டு சேர்ந்து போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? சேர்ந்தே வரமாட்டாங்க. ஆட்டோவில் வந்தாலுமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வீட்டுக்கு முன்னாடியே இறங்கிடுவோம் சார், வீடு வரைக்கும் தான் ஆட்டோ புக் பண்ணியிருப்போம், ஆனால் தெருவுக்கு முக்கில் இறங்கிடுவோம். ஒருவேளை வேற ஏதாவது பார்த்து போன ஒரு பயம் இருக்குமா அவருக்கு? என்னதான் தெரியல, அவருக்கு சேர்ந்து போகவே பிடிக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு கான்செப்ட்ல இவ்வளோ அழகான மனைவியை நீங்கள் ஒன்றா கூட்டிகிட்டு போகல, அப்புறம் யாரை நீங்கள் ஒன்றா கூப்பிட்டு போவீங்க? நான் உங்கள் கட்டி தாலி கட்டி குடும்பம் நடத்தி இவ்வளோ வருஷம் கழிச்சு தயவு செய்து நாளையில இருந்தாலும் ஒன்றா கூட்டிகிட்டு போங்க. பெண்களோட சின்ன சந்தோஷம் அவ்வளோதான் சார், அவ்வளோதான். நாளைக்கு ஆட்டோக்கு வந்து செத்து போனால் முடிஞ்சு போச்சு. சமீபத்தில் நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் சார், ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிடுறதுக்கு ஒரு விஷயம், நாளைக்கு நடிப்புன்னு சொல்லுவாப்ல. ஆமா சார்,
இப்போ இவ்வளோ நாள் இல்லைல்ல, இன்னைக்கு மேடம் சொல்லி நாளைக்கு அவர் செஞ்சாருன்னா அது நடிப்பு தானே? இல்லையா ஆமாவா? எதுவுமே பிளட்லேயே வந்திருக்கணும்ல, வரல இல்லை இவருக்கு. இருங்க மீனாட்சி மேடம், அதாவது நான் என்ன சொல்றேன், நடிக்கவாது செய்யுங்க சார், நடிக்கவாதான் செய்யுங்க சார், சரிங்களா? அவங்க விரும்புறது என்ன, கையை பிடிச்சிட்டு போறாங்களே, நடிங்கன்றேன் நான். சார் ஹனிமூன் போனப்ப கொடைக்கானல்ல அப்படிதான் சார். நீங்க வேற, அப்பயும் இவர் பக்கம் போறார், நான் ஒரு பக்கம் போறேன். ஹனிமூன் போனா என்ன, போகலைன்னா என்ன? அப்படிதான் ஆகி போச்சு. ஹனிமூனுக்கே தனியா போயிருக்கலாம் மாதிரி. அப்படிதான் சார் ஆச்சு. அவரை தனியா அனுப்பிட்டு நான் அடுத்து பின்னாடி ஒரு பஸ்ல வந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இது வரைக்கும் பார்த்த விவாதங்களை வைத்து உங்களுடைய கருத்தாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட லைஃபே சொல்றேன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ண ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் அரேஞ்சு கம் லவ் மேரேஜ், அது ஒரு மாதிரி ஒரு கல்யாணத்தில் பார்த்தோம். அப்புறம் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம். ஒய்ஃப் வந்து பாம்பே. நான் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு வந்து பெரிய டைரக்டர் ஆகிருவோன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கிடைக்கல. இருக்கிற நகைலாம் போனதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்படாதீங்க, நீங்கள் பெரிய டைரக்டர் ஆவீங்க, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னாங்க ஒரு பொண்ணு, என் ஒய்ஃப். ஸோ அதனால் எல்லார லைஃப்பும் எல்லாமே கனெக்ட் பண்ணிட முடியாது. இப்படி பாசிட்டிவான இன்றைக்கும் எனக்கு ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாமல் போகும். நான் 19 படம் முடித்து இப்போ 20வது படம் பண்ண போகிறேன். ஒரு படம் அட்ரு ஃப்ளாப் ஆகும், ஒரு படம் பெட்டராக ஓடும். எல்லாமே நடக்கும், லைஃப்பில் வந்து நடக்கும். சில டைம் நம்ம ரொம்ப தளர்ந்துருக்கும்போது நான் இருக்கேங்க உங்களுக்குன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுக்குற ஒரு தைரிய லட்சுமியாக என் ஒய்ஃபை நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிறாங்க. ஒரு சீசன் ஃபுல்லாக ஒரு 3 மாதம்னா உங்களால் வீட்டுக்கு ஸ்பெண்டே பண்ண முடியாது நேரத்தை. ஏன்னா உங்களுக்கு அந்த படம் வெற்றி ஆடினோம், அதில் பல கோடி ரூபாய் வச்சுருக்கீங்க. அந்த டைமில் உங்களால் குடும்பத்தை கவனிக்கவே முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஏக்கம் இருக்குமா, இல்லை அந்த லட்சியத்தை நோக்கி தான்? அவங்க சொன்ன பாயிண்ட் அதான், எங்களுக்கு வந்து லட்சியம் ஆன பிறகு எல்லாமே மறந்துடுவோம் சார், அந்த 3 மாதம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல எப்படி பேலன்ஸ் பண்ணுறது சார்? அதான் சார், இப்போ சப்போஸ் இந்த பொள்ளாச்சி மாதிரி இடத்துக்கு போனாலும், இப்போ நான் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அந்த மாதிரி இடத்துக்கு போனோன்னா ஃபேமிலியை கூப்பிட்டு போயிடுவோம். லைஃபே மேனிப்புலேஷன் தான். சில டைம் நமக்காக நகையை கழட்டி டப்புன்னு கொடுத்து இதை வச்சு 2 மாதம் ஓட்டுங்க உங்களுக்கு ஒரு படம் கிடச்சிடுன்னு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆனோன்னா அப்படியே அவங்கள தூக்கிட்டு போய் லலிதா ஜுவல்லர்ஸ் கூப்பிட்டு போய் 15 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்துருக்கேன். இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், ரெண்டும் கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணிட்டா லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. வெரி குட் சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அரங்கத்திற்கு வந்து நீண்ட நேரம் காத்து இருந்து உங்களுடைய கருத்துக்களை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லாமே. அவங்களாம் பயங்கரமாக, அவங்க எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. தொடர்ந்து நம்ம பேசியிருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் நம்முடைய கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். அந்த ரேகா மேடத்தை சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு இடைவெளியில் வந்து என்கிட்ட பேசணுங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, உங்களோட குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு கூட நீங்கள் பூர்த்தி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்போட அளவு தான் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பெண்ணா எனக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு என் புருஷன் என்கிட்ட சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான், வேற எதுவுமே இல்லை. நீ வீடு வாங்கி தர வேண்டாம், கார் வாங்கி தர வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது, எது நிறைவேறலை? எதிர்பார்ப்புன்றதை வந்து நம்மளா கேட்டு தெரியக்கூடாது, அவங்களுக்கு அவங்களா வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வாழ்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சூப்பர், புரியுதுங்களா? இதில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகி 16 வருஷம், என்னோடய மேரேஜ் லவ் மேரேஜ். நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கேன். எனக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. நான் ஒரு சிங்கிள் லேடியாக இருந்து 6 மந்த்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி எவ்வளோ தனியாக நிறுத்தி இன்றைக்கி அவர் ஃபேமிலி சைடும் சப்போர்ட் கிடையாது. என் ஃபேமிலி சைடு எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டிங். நான் டிஸ்சார்ஜ் ஆகி அவரை நைட் 8 o'clock டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரேன். நைட்டு 8:30 எங்கள் அப்பாவுக்கு சிவியர் சிக்கு. இவருக்கு கையில் ப்ராப்ளம், எங்கள் அப்பாவுக்கு காலில் ப்ராப்ளம், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு ஹேண்டே எடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கு லெக்கே எடுக்கணும். 2 சைடு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அதனால் யாருமே வந்து ஒய்ஃபுக்கு இதை தான் அவங்க சொல்லி தான் நம்ம செய்யணுன்றதை யாருமே எதிர்பார்க்காதீங்க. தானாக வந்து முன்னே வந்து செய்ய பாருங்கள். அப்போ அவங்க பற்றி புரிஞ்சுக்கினதுல நீங்கள் புரிஞ்சு என்ன லைஃப்பை ரன் பண்ணுறீங்க. நான் அப்பா இல்லாத பிள்ளை. ஒரு 6 வயசில் எங்கள் அப்பா காலமாயிட்டார். எங்கள் அம்மா தான் கடுமையாக உழைச்சி என்னை வளர்த்தாங்க. நான் 15 வயசுலலாம் சமையல் பாத்திரம் வாடகைக்கு வர்ற கடை ஒன்று ஆரம்பித்து அதிலேருந்து நான் வளர்ந்துக்கிட்டு வந்தேன். நான் டி நகரில் கடை வச்சுருந்தேன். டி நகர்லேருந்து எனக்கு ஷனாய் நகரில் வீடு. அங்கேருந்து ஒரு நாள் வந்துட்டு போகணுன்னா எனக்கு 50 ரூபா பெட்ரோல் செலவாகும். ஆனால் நான் அந்த 50 ரூபா செலவுக்கு பால் மாறி வீட்டுக்கு வராமல் விட்டுட்டேன்னா எங்கள் அம்மா சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன், டெய்லி போனேன். ஏன்னா நம்ம சாப்பிடலன்னா, நம்ம சாப்பிட வரலன்னா பெண்கள் சமைக்கவே மாட்டேன்றாங்க சார்.
அம்மா புள்ள வந்தால் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. சரி, எங்கள் அம்மாவோட காலம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அதே மாதிரி எனக்கு மனைவி வந்து வாச்சிட்டா. அதாவது சார், இந்த உலகத்தில் யார் பெரிய கோடீஸ்வரன் தெரியுங்களா? நல்ல தாயும் நல்ல மனைவியும் ஒரு ஆண்மகனுக்கு அமைஞ்சிட்டா அவனை விட கோடீஸ்வரன் உலகத்திலே கிடையாது சார். என் பேர் பிரியதர்ஷினி. நான் ஐடியில் 18 இயர்ஸாக இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, விமென்ஸ் எல்லாரும் பாராட்டை எதிர்பார்க்குறாங்க. பாராட்டினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் அது அப்படி ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்த பிறகு நம்ம தான் பாராட்ட முடியும். நம்மளை யாரும் பாராட்ட ஆள் கிடையாது. நம்மளை பாராட்டிக்கணும். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரோட பாராட்டும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம ஒர்க்கில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோன்னா, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோன்னா, சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, அப்பா வச்சுட்டாடா அப்படின்ட்டுருவாங்க. நான் சொல்லுவேன், என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். நான் 12 ஹவர்ஸ் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன், 7 ஹவர்ஸ் தூங்குறதுக்கு வேணும். ரெஸ்ட்டில் என்னால் இது பண்ண முடிஞ்சால் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். எல்லா நாளும் ஒரே மாதிரி டேஸ்டியாக வராது. ஒவ்வொரு ஒய்ஃபுக்கு விஷ் வந்து மாறும். இப்போ என்னை பொறுத்தளவில் எனக்கு வந்து என்னோடய ஆஃபீஸ் கஷ்டங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா போதும். சொல்யூஷன் வேணாம், அதை நான் பார்த்துப்பேன். ஷேர் பண்ணிக்கிற ஆஃபீஸில் ஃபுல்லாக நடிப்போம், வீட்டில் நடிக்க முடியாது. ஆல்ரெடி அங்கே 12 மணி நேரம் நடித்தாச்சு. வேலை பார்க்காதவங்கள்ட்ட வேலை பாருங்கப்பா தம்பி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே டோனில் ஹஸ்பண்ட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ இருக்க முடியாது. நம்மளோட ட்ரூ கலரை வீட்டில் மட்டும்தான் காட்ட முடியும். ஸோ அந்த இடத்துல நடிக்க முடியாது. தயவு செய்து விமென்ஸ் பாராட்ட அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க. நீங்களே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுத்துக்கோங்க. நீங்களே ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்களே மோட்டிவேட்டடாக இருங்க. ஈஸி சார், ஒய்ஃபை மடக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த டிப்ஸ் தான் சொல்லுங்களேன், அதுக்கு தான் இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நடிங்க சார், நடிப்பே பழகிடும். சரி, நீங்கள் வந்து ஒரு டிப்ஸ் சொன்னீங்க ஆரம்பத்தில். யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். இருங்க பேசி முடிக்கிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சட்னி நல்லா இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா, அன்னைக்கு பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது, ஏதோ டென்ஷனில் இருந்திருக்க போல், கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கோ. இந்த வேர்ட் எப்படி இருக்கு, என்னத்த பண்ணியிருக்க அப்படின்னா, ரெண்டோட டேக்அவேயும் சேம் தான். அந்த அறிவு இருந்தாயா அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எங்கள் சுப்பீரியர் எல்லாம் அவரை ஐஸ் வச்சுக்கின்னு, அவரை பாராட்டிக்கின்னு, அவர் மகனை நோக்காமல் பேசிட்டு இருக்கிறோம். அதே வந்து வீட்டில் சொல்லி எங்கள் கதி. சரி, ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆகிறப்போ நான் 12th தான் பாஸ் பண்ணியிருந்தேன். 12th முடித்தோடனே எனக்கு கல்யாணம். என்னை வந்து யூஜி படிக்க வச்சு, பிஜி படிக்க வச்சு, பிஎட் படிக்க வச்சு, இன்றைக்கி நான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற காலேஜ் உள்ளே இருக்கிற கேம்பஸ்குள்ளே நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதைத்தான் அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சுயமரியாதை வந்து அப்படி தான் என்னை படிக்க வச்சு எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, ஒரு அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கும்பிடு போட்டுட்டு இருப்பாரு, சரிங்களா, பயங்கரமாக. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா உங்கள்கிட்ட கெத்து காட்டுவார்ல, உங்களுக்கு ஒரு மைண்ட் வாஷ் இருக்கும், அங்கே எப்படி நீ இருக்கிற இங்கே வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்திருக்கா? அந்த மாதிரி கெத்து காட்டுறாங்கன்னும் போது எப்படி ஆகுதுன்னா, அவங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க சார். அவங்க கீழே இருக்கிற வேலை பார்க்குறவங்களையும் அவங்க பார்த்து வீட்டுக்கு வரும்போது வீட்லேயும் அவங்களுக்கு அந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதே கெத்தோட ஒரு ஹையர் பொசிஷனாக பேசணும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஜோயிலாக பேசுகிறோம், ஒரு ஃபன்னாக பேசுகிறோன்னா, நீ அப்படிலாம் பேசாதம்மா, இப்படிதான் பேசணும். அது வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஒய்ஃபு, அதே மேனேஜர், நீ வீட்டில் கிடையாது மாதிரி அவங்க வீட்லேயும் அதே மாதிரி காட்ட. நம்ம ஒரு வேலையை செய்துட்டே இருப்போம், அந்த வேலைக்கான அங்கீகாரம் சமுதாயம் தரும், ஆனால் வீடு வந்து அந்த அங்கீகாரம் தராது. உலகத்தில் இருக்க எல்லாம் புரிஞ்சவங்க பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வீட்டில் வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய பேர் வந்து JMS மணி, என்னுடைய ரியல் நேம் வந்து மணிகண்டன். எங்கள் கிராமத்தில் விதவை, ஊனமுற்றோர், முதியோர் இது போல் வந்து இந்த உதவித்தொகையை வந்து வாங்கி தரத்தவே என்னுடைய வேலையாகவே நான் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட தொடர்ந்து வந்து ஒரு 15 வருஷமாக அதையே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஊருக்காக சமூக சேவை செய்கிறீங்க, விதவைகள் காத்திருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் காத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் வந்து ஊருக்கு எல்லாமே இப்படி செய்யும் போது வீட்டுக்கு செய்யணும் இல்லையா? அது அவங்க உங்கள் பேர் என்னம்மா? சரி, என் பேர் ரேகா சார். உங்கள் கணவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் ஊருக்கு செய்கிறேன், அது எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது, வீட்டில் அது புரிஞ்சிக்கல அப்படின்றாரு. நீங்கள் உண்மையாகவே அவர் சொல்கிற இந்த வேலை அந்த வந்து உங்களுக்கு பிடிக்குதா? நீங்கள் என்ன எதிர்பார்க்காதே சார், இத்தனை வருஷமாக அவர் கூட குடும்பம் பண்ணுறேன். புரிஞ்சுக்காத இருந்தாலும் அவர் வெளியே போக முடியுமா? ஒரு பொண்ணு நினச்சா ஒரு ஆம்பளை தலைகுனியும் வைக்க முடியும், தலை நிமிந்தம் நடக்க வைக்க முடியும். சரி, 5 நிமிஷம் ஆகாது. இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே, லேடிஸுங்க வந்து எல்லாம் இறங்கி போனோம். லேடிஸுங்க சுயமரியாதை ஒரு தைரியம் இருக்கத்தா இல்லை சார். ஆம்பளைங்க கயிறு கட்டிட்டா ஒரு பெரிய கெத்தா 10 மாதம் அவங்களுக்கு சுமக்க சொல்லுங்க சார் ஒரு பிள்ளைய. 2016ஆம் ஆண்டு சார், 10th எங்கள் கிராமத்தில் சார் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவாங்க சார். அவங்களுக்கு பணத்தால் கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால என்னுடைய உழைப்பில் வர பணத்தில் 25,000 வந்து
அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் எடுத்த மாணவர்களுக்கு வந்து நான் 25,000 கொடுப்பேன் சார். வெரி குட். இதையே வந்து தொடர்ந்து 15 வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார். இதே வந்து ஒரு பழக்கமாச்சு சார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார், இந்த பழக்கமாக வச்சுங்க, நீங்கள் வருமானம் வருது என்ன அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நான் பண்ண முடியாமல் பிஸ்னஸில் ரொம்ப பணமே இல்லாமல் இருக்கேன் சார். அந்த டைமில் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நகையை வாங்கி வச்சுட்டு நான் சொன்ன கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறேன் சார். மறுபடியும் அதை வந்து அடைக்கிறதுக்காக இரவு பகல் பார்க்காம மறுபடியும் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி ஓடிட்டு இருப்பேன் சார். நீங்கள் எதுக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் வந்து அவங்க நகையை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் என்ன அவர் சோஷியல் சர்வீஸ் செய்கிறார்ல, நகையை கேட்கும்போது என்ன நினைப்பீங்க? ஒரு வீட்டுக்காரர் கஷ்டத்தில் இருக்காருன்னா ஒரு ஒய்ஃப் கோல்டு இருக்க தானே சார் உரிமையாக கேட்குறாரு. இப்போ அந்த கோல்டு இல்லைன்னா வெளியே போய் கேட்டால் யாரா எடுத்து தருவாங்களா? ஒரு ஒய்ஃபுக்குன்னு இருக்க வச்சு தானே உரிமையாக கேட்குற. அது வந்து பணம் போட்டு மரியாதை வாங்கக்கூடாது சார். இப்போ பணம் கொடுக்காத மரியாதை கேட்க சொல்லுங்களேன். நான் ஒரு முறை வந்து ஒரு 4,000 தான் கொடுத்தேன் சார். அந்த 4,000 வச்சுட்டு ஒரு மாதம் வந்து ரன் பண்ணேன் சார். நான் பாராட்டேன் சார். ஆனால் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும்போது சார், நான் ஏன் சார் அதை கொடுத்து மட்டும் கொடுக்கணும்? அந்த 1 லட்சம் நான் என்ன பண்ணேன் சார், நான் நடந்து போகும்போது சார், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க சார். ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க வந்து ஒரு நல்ல வேனில் போனாங்க சார். அது ஒரு நாள் நான் பார்த்தேன் சார். பார்த்துட்டு அடுத்த மறு மாதமே சார் நான் ஒரு வேனத்தை இலவச வாங்கினேன் சார். பள்ளி விளையாட்டுக்கு எங்கள் ஊருக்காக வந்து இலவசம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் கொடுத்தேன் சார். அது இன்றைக்கி வரைக்கும் அவங்க 3 கிலோமீட்டர் சார், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க சார். இதை ஒரு மாற்றத்தை உருவான்னு சொல்லுங்கள் சார். எல்லாமே நான் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து இந்த பணத்தை வச்சுட்டு நல்லா பார்க்க முடியும் சார். அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அதில் விருப்பம் இல்லை சார். எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இல்லாத இடத்துல. அப்போனா ஏன் கல்யாணம் பண்ணீங்க? ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அதை சோஷியல் சர்வீஸே பண்ண வேண்டியது ஏன் கல்யாணம் பண்ணீங்க? உண்மையிலே வந்து அதை வந்து நான் இப்போ உணர்றேன் சார். இப்போ இல்லை சார், அது ஒரு 2016க்கு அப்புறமே ஏன் மேரேஜ் பண்ணுன்றதே வந்து நான் உணர்றேன் சார். அவங்க சொல்ல வர விஷயம் ஒன்று தான், நீங்கள் ஊரை காப்பாற்றுங்க, தப்பே கிடையாது. முதல்ல குடும்பத்தை காப்பாற்றிட்டு ஊரை காப்பாற்றுங்க. என் தாலி எடுத்து அவங்க வெளியே காமிச்சாங்க. அதுக்கு காரணம் யார்? தன்னோட தாலி எடுத்து வெளியே காமிக்கிறாங்க, தன்னோட பையனோட ஃபோட்டோவை எடுத்து வெளியே காமிக்கிறாங்க. இதை பற்றிலாம் உங்ககிட்டலாம் பேசணும்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்ன எதுக்காக உங்கள் பையன் ஃபோட்டோ? அது என்ன விஷயம்? ஊருக்கு வார்டு நம்பராக வந்தார் சார். ஊருக்கு நல்லது செய்யத்தான் வந்தார். சமூக சேவை செஞ்சார். ஊருக்கு நல்லது செய்யத்தான் வார்டு நம்பராக வந்தார். ஒருத்தர் செப்டி டேங்க் தண்ணி திறந்து விட்டான். ஒரு நைட்டு நாங்கள் படத்துக்கு போயிட்டு வரோம் ஃபேமிலியோட. டைமில் நைட்டில் 2 மணிக்கு திறந்து விட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், இந்த ஊர் சரியில்லைப்பா, ஊரை நம்பி எதுவுமே முன்னே நின்று கேட்காத, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு. இல்லை நான் கண்ணி எதிர பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும், குழந்தை இட்டுன்னு போயிட்டு வீடியோ எடுக்க வச்சார் சார். இந்த பிள்ளைக்கு என்ன சார் தலையாயிட்டு சாவர வயசா சார் என் பிள்ளைக்கு? என்ன நடந்துச்சு? அந்த இடத்துல போய் வீடியோ எடுக்க வச்சா சார். வீடியோ எடுக்க வச்சுட்டு தலைவருக்கு, துணைத் தலைவருக்கு, பணக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொன்னாங்க. டைம் நைட்டில் வந்து நின்னாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு யாரும் வரல. கிராம சபை மீட்டிங்கில் அலோஸ் பண்ணி பேசிட்டாரு. அவர் ஒரு கட்சியில் இருக்கார். அவர் பேரை சொல்லி அந்த கட்சி பேரை சொல்லிட்டாரு. இப்போ எவ்வளோ ஃபோனில் நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்குது. இப்போ நீ ஊருக்கு நல்லது செய்ய வந்து மைக்கில் அலோஸ் பண்ணி சொல்லிட்டேன். அதை வீடியோ எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அவங்க கையில் காமிச்சிட்டான். அவனுக்கு ஒரு கமிஷன் கட்சிச்சு. என் பிள்ளையோட போகல சார், எங்கள் மூத்தார் பையனும் கூட சேர்ந்து ஏரில் அச்சு போட்டு தூக்கி போட்டுக்கிறாங்க சார். பையன் இல்லை, இப்போ பையன் இல்லை சார், எனக்கு 10வது படிக்க வேண்டிய பையன் சார். இவரோட அடியை வந்து வாங்கி நான் குடும்பம் பண்ணி எனக்கு என்ன சார் யூஸ்? இவர் இவ்வளோ பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு இதான் சார் ஒரு வாய்ப்பு. சத்தியமாக என்னாலுமே எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. நான் படிக்கல சார். மகரில் வரைக்கும் போயிட்டாவே சரிக்கும் போனேன் சார். லாஸ்ட்டில் இவர் என்ன தெரியுமா சொன்னார், எங்கள் ஒய்ஃபு படிக்கலைன்னாரு. எதுக்கு சார் லவ் பண்ணி படிக்காத போனால் எதுக்கு சார் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் சொல்லுங்கள் சார்? படிக்கலன்னு தெரியும். உள்ளூரை தான் சார், நாங்கள் சம்பரமாக்கம் தான், அவரும் சம்பரமாக்கம் தான். எதுக்கு சார் படிக்காத பொண்ணை மேரேஜ் பண்ணார்? ஒரு பொண்ணு லைஃப்பை ஏன் கெடுக்கணும்? அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு 4 மணிக்கு ஒரு ரோடு போகிறதுக்காக ஒருத்தர் வந்து பென்ஷன் போட்டிருக்காங்க. அங்கே போய்ட்டு வந்து அந்த டைம்லேயே வந்து நான் போய்ட்டு சமூகத்துக்காக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு இருக்கேன் சார். அந்த டைமில் ஏரியிலே என் பையன் இறந்துட்டுருக்கான் சார். எப்படி இறந்தான்றது இன்றைக்கி வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான் சார். அவங்களுடைய மனதளவில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எப்போவுமே வந்து இவர் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து கையில் எடுத்து பண்ணுறாரு, ஒரு வேளை இவங்களுடைய எதிரி தான் வந்து அவர் வந்து என்னுடைய மகன் வந்து கொலை பண்ணிட்டுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அந்த சிந்தனையிலேயே இன்னும் இன்றைக்கி வரைக்கும் அந்த சிந்தனையில் இருக்காங்க சார். குடும்பமும் வேலையும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? அவர் என்ன சொல்கிறார், நான் செய்யக்கூடிய வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன், எனக்கு அது மகிழ்ச்சி தருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வீட்டை கவனி, நான் உன்னை செய்கிறேன்னு சொல்ல, நீ வீட்டை கவனி அப்படின்றாங்க. அந்த தான் புரிதல்கள் தான். இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்தை இது வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய கருத்துன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ரொம்ப மகா தவறு. சமூக சேவை செய்கிறேன்னு சொல்லி குடும்பத்தை எழுப்பது வந்து ஒரு மகா பெரிய தவறு. அது கிடைக்காது. குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அதை நம்ம இழக்கவே கூடாது. ஒரு குழந்தை இழந்துட்டாங்க ஒரு தாய், அந்த வேதனை வந்து உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. புரியுதுங்களா? அதை வந்து தயவு செய்து அது நீங்கள் விருப்பம் இல்லைன்னா கூட உங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும்.
ஏன்னா நீங்கள் நல்லது செய்கிறீங்க, ஆசை. அது ரொம்ப பெரிய விஷயம். உலகத்தில் சமூக சேவைன்றது ஆட்களே கிடையாது இப்போது. அது பெரிய விஷயம் அவர் பண்ணுறது. அது அம்பேத்கர்னால பெரியார் படிச்சுனா அவர் செய்கிறாரு. ஆனாலும் அது நம்ம குடும்பத்தை பாதிக்கக்கூடாது. வேலையும் முக்கியம்தான், குடும்பம் முக்கியம்தான். இதில் என்னென்னா ஆம்பளை கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்க, பெண்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் குடும்பம் ரொம்ப அற்புதமாக போகும். அதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. நன்றி சார். நம்முடைய ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பாருங்கள். நான் அதுக்கப்புறம் உங்களோட பின்னாடி நான் வரேன். இப்போ நம்ம சொல்லுங்கள் மேடம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டது, அது மைண்ட்லேயே இருக்குது, அதை நான் சொல்லிட்டேன். போகலாம். உலகத்தையே ரோட்டில் போகிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நடந்து போகிறத பார்க்கும்போது வேதனைப்படுறது ஒரு ஆள் தன்னோட பிள்ளை மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். அவர் ஏதோ ஒரு வகையில், ஏன்னா நம்ம எல்லாருமே சுயநலம் கொண்டவர்கள் தான். ஆனால் ஒரு சிலருக்கு தான் அந்த சுயநலத்தை விட பொது நலம் மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனுஷன் அவர். ஓகே, அது அவரோட நல்ல பக்கம். நான் ஏன் நல்ல பக்கத்தை எடுத்து சொல்கிறேன்னா, அதை நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரும்போது கணவரும் மனைவியும் ஒன்றா இருந்தால் தான் அது தாங்க முடியும், இல்லைன்னா தாங்க முடியாது. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுனால உங்கள் வேதனை இன்னும் பல்மடங்கு ஜாஸ்தியாகுது. யாருமே வேணுன்ட்டு குழந்தைங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஆக்சிடெண்ட், அது ஒரு தவறு. அதுக்காக அவரை குற்றம் சொல்லி அவரை சொல்லிகிட்டே இருந்தோன்னா அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குமா, நான் இல்லை சொல்லலை. அதே மாதிரி உங்கள் சைடில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். அவர் சொன்ன மாதிரி தான், வீட்டை பார்த்துட்டு தான் வெளியே போய் நம்ம பார்க்க முடியும். முதல்ல நம்ம வந்து க்ரச்சஸில் இருந்தோன்னா மற்றவங்களை போய் நடக்க சொல்லி கொடுக்க முடியுமா? நம்ம முடியாது. நீங்கள் 2 பேரும் ஒத்து போய் நல்லா பேசி இதை சரி பண்ணி ஒன்றா வாழணும், அந்த குழந்தைக்காக. ப்ளீஸ். நம்மகிட்ட ஒரு வழக்கறிஞரும் வந்திருக்கார். ரொம்ப நேரம் சரண்யா வழக்கறிஞராக இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது? இந்த வேலை சம்மந்தமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? நான் பெரிய பெரிய விஷயங்களில் நான் லைஃப்பில் பார்த்துட்டு நான் கோர்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க, அந்த ட்ரிப்பில் வந்து அவர் சரியாக என்ன கவனிச்சிக்கல அப்படின்ற அந்த ஃபஸ்ட் டைம் போகிற ட்ரிப்பில் அதை பார்த்துட்டு உடனடியாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டவங்களும் இருக்காங்க. 2 சைட்லுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களை பொறுத்தவரை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபோன் கால், ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு ஃபோன் பண்ணி பேசி சாப்பிட்டியா என்னன்னு கேட்குறது கூட ஒரு விதமான எதிர்பார்ப்புகளை அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கல்யாணம் ஆன புதுசில் இல்லை திருமணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது பார்த்திங்கன்னா மணிக்கணமாக அப்புறம் பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் வேலைக்கு போன பிறகு ஃபோனை வை, அதான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இவங்க வேலையில் அதிகமாக இருக்கின்ற போது இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன மேடம்? சொல்லுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா சார், கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கோங்க, அடிக்கடி வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை எஸ்எம்எஸ் கூட அனுப்புவார். இப்போ நம்ம ஃபோன் பண்ணோன்னா நீ வெய், நான் திருப்பி கூப்பிடுவேன்னுவார். அவர் திருப்பி கூப்பிட்ருக்காரான்னு மட்டும் கேளுங்க சார். ஃபேக்ட் சொல்லணும்னா அவங்க கிட்ட மைக்கு போகும்போது எங்கள் ஹார்ட் பீட் அதிகமாகுது சார். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஆஃபீஸில் எப்படின்னா நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும் சார். எனக்கு நான் பேசுகிறதால என்ன செய்வேன்னா ஃபோனை வந்து சைலண்டில் வச்சுட்டு திருப்பி தான் வச்சுருப்பேன். இன்ஃபேக்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சது 30-40 கால் வந்திருக்கு. சரி, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நான் அதுக்கு எல்லாருக்கும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான், நீங்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படி தான். அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நான் மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் ஞாபகம் வந்தால் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புவேன். இல்லாட்டி மேக்ஸிமம் வந்து இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்குலாம் வந்து இவங்களோட வேலை பிரச்சனை கிடையாது, வேலையை சுற்றி இவங்க எக்ஸ்ட்ரா பண்ணுற விஷயங்கள் தான் அவங்களுக்கு எல்லாருமே பிரச்சனை. இதுக்கு இன்னொரு சைடு இருக்குமா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கழிச்சு கணவர் கூப்பிட்டு எப்படிமா இருக்க அப்புறம் கேட்டார்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் இதில் என்ன தெரியுமா, அவர் வந்து ஆக்கியபைடாக இருக்கார். அவருக்கு வீடு மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சியூட் இருக்குது. பெண்களோட பிரச்சனை என்னதுன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் படித்து வெளியே போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நமக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும், நமக்குன்னு ஒரு பர்சியூட் இருக்கணும், ட்ரீம்ஸ் இருக்கணும். அப்போ நீங்கள் மென்டலி அதை ஆக்கியபை ஆச்சுன்னா அவரே மாதிரி நீங்களும் பிஸியாக இருப்பீங்க. ஆனால் 2 பேரும் அந்த எஃபர்ட் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த விஷயத்தில் அந்த பேலன்ஸ் கொண்டு வரது பெட்டர் நான் நினைக்கிறேன். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா கம்யூனிகேட் பண்ணுங்க. அதாவது நான் ஈஸியாக நீங்கள் பண்ணுற தப்பை நான் தப்புன்னு இல்லை, சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்றுக்கலை, விச் இஸ் பெயினிங் ஃபார் மீ. இப்போ நீங்கள் வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போகாதது இட்ஸ் பெயினிங் ஃபார் மீன்றதை கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். போத் சைட் நான் சொல்கிறேன். அதான் நான் பிஸியாக இருக்கிறேன் வை ஃபோனை அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி மேனேஜர் இருக்காரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதை அவங்க புரிந்து கொள்வாங்க. அதுதான் நீங்கள் சொல்ல வர்றது. அது அப்போ சொல்லாட்டி கூட வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்ல சில விஷயத்த நம்ம, அது வலிக்குதுல நமக்கு, அந்த வலியை சொல்லிடணும்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். அவங்களுக்கும் வலிக்கணும்னு சொல்றீங்களா, வலியை சொல்லணும்னு வலியை சொல்லணும் இல்ல, அவங்க வந்து நாங்க ஜாலியா ஏத்துக்கிறோம்ன்றது மனப்பக்குவத்துல இருக்க கூடாது. வலிக்குது எங்க, நான் இவ்வளவு கஷ்டத்துலயும் தாங்கிக்கிட்டேன்றத கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணு. குடிச்சிட்டு வேலைக்கு போனா அது தப்பு, ஆனா வேலைக்கு போயிட்டு சோஷியல் ட்ரிங்க் பண்ணா அது சரி. பெண்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அடிக்கிற புருஷன் தப்பு, ஆனால் செல்லமாக அணைச்சிக்கிட்டு நீ குடிச்சிக்கிட்டு கீழே விழுந்தாலும் ஏய் நீ நேற்று நைட் எப்படி தேர்மை விழுந்த அதை வீடியோ எடுத்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சொசைட்டியில் வாழும்போது இப்போ அவங்க லாயர் சொல்கிறத நான் சொல்கிறேன், காதலித்து திருமணம் பண்ணவங்களுடைய விவாகரத்தினுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் சேர்ந்து பெற்றோர்களால் பார்க்கப்பட்ட திருமணத்தினுடைய விவாகரத்து எண்ணிக்கை குறைவு. ஏன்னா அன்னைக்கு காதலிக்கும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லையா, அது கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்குமே இருக்காது சார். எல்லா நாளுமே என் புருஷன் அஜித்தாவே இருக்க முடியுமா? அவர் ஒரு நாள் ரஜினி மாதிரி ஆவாரா இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை பெண்களுக்கும் வேணும். எதுக்கு அவர் இருக்கிறீங்க இப்போ சார்? நாங்க பார்த்த பிரபலங்களை தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இவர் சொன்ன தப்பாயிடுமே. போன் விஷயம் ஒன்று சொன்னீங்களா, இப்போ அவர் பொய் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது வேலைக்கு போயிருக்க மாட்டாரு ஆனா வேற ஏதோ ஒரு வேலை செய்து வந்து பொய் சொல்வார்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன? ஆக்சுவலி அவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் சார். எங்கிட்ட வந்து அட்மிஷன் டியூட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்களுக்கு, பக்கத்தில் இருந்து ஒரே சத்தம். ஆக்சுவலி ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. கேட்குறப்ப தான் சார் எனக்கு தெரியுது இவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்கு ஏர்போர்ட் போயிருக்காங்க சார். ஆக்சுவலி கொடைக்கானலில் இருந்தோம், அப்போது திருச்சி வரைக்கும் போயிருக்காங்க சார். என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அட்மிஷன் டியூட்டின்னு. பொய் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஞாபகம் கூட இருக்காது சார் அவங்களுக்கு. கேளுங்களேன், நிறைய சொல்றாங்க, அப்ப எது ஞாபகம் வச்சுக்கிறது? ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுதான் சார் உண்மை. இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறத தவிர்த்து நண்பர்கள்ட்டையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளோட ஒர்க் பண்றவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்றோம்னு. இன்னைக்கு நான் இப்ப இல்ல நான் கேட்கறது என்னன்னா, நண்பரோட ஸ்பெண்ட் அதையே சொல்லிட்டு போறதுக்கே பயப்படுறீங்க. அப்ப நீங்க ஏதோ தப்பு தானே செய்ய போறீங்க. அந்த மேடம் சொல்றாங்க, மேடம் லட்சுமி மேம் கரெக்டா சொல்றாங்க. நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க எதுக்கு அவங்கள போய் திருச்சியில போய் ஏர்போர்ட் போய் கூட்டு வர்றதுக்கு நீங்க எதுக்கு போகணும்? நீங்க போனாதான் ஃப்ளைட்ல இருந்து இறங்குவாங்க. இல்ல சார், ஆக்சுவலி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு சொல்றாங்க பொதுவான இன்னைக்கு மேடையில சொல்றீங்க. நான் வீட்ல தனிப்பட்ட முறையில கேட்டா இந்த மாதிரி இதுக்கு அலோவ் பண்றதே இல்ல சார். பண்ணாங்களா இல்லையே, நீங்க மட்டும் ஏன் பிக்கப் பண்றீங்க? நீங்க பொய் சொல்லி மறைச்ச விஷயம் என்ன அதை சொல்லுங்க. ஆனா அவங்க கிட்ட பொய் சொன்னது வந்து அவங்க கவிதை வந்து சூப்பரா எழுதுவாங்க. அவங்க பேராசிரியர் சரி கவிதை நல்லா எழுதுவாங்க. எனக்கு வந்து பேசிக்கா வந்து தமிழ் தெரியாது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சது. அதனால ஒரு கவிதை எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. எங்க இந்த கவிதை எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் சூப்பர் சொல்லிட்டு போட்டுருவேன். படிக்காமே. சரி, வேற பொய்கள் அந்த மாதிரி சார் சொல்லுங்க. வேலை விஷயமா நீங்க பொய் சொன்ன விஷயங்கள், சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. 2 months நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போயிருந்தேன் சார். சென்ட்ரல் வேல்யூவேஷன் அப்படிதான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனா நான் வேல்யூவேஷனே போல சார். நான் உண்மையா இப்பதான் போல்டா தெரியாது சார். சாட்டர்டே கிளம்புனேன், சண்டே ரிட்டர்ன் ஆனேன். பாண்டிச்சேரி போனேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பாண்டிச்சேரிக்கு போனேன். ஒரு படிச்சவங்களையே முட்டாளாக்கி இவ்ளோ ஏமாத்த தெரிஞ்ச புருஷங்க வாங்கல. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னா நீங்க யாரனா அலோவ் பண்ணுவீங்களா? என்ன நினைப்பீங்க? ஏன் சார் நான் அலோவ் பண்ண மாட்டேன் நீங்க சொல்றீங்க? இல்ல அவங்கள பேச விடுங்க, சொல்லுங்க. என்னைக்கு உங்களை எந்த விஷயம் செய்யறதுக்கு நான் அலோவ் பண்ணாம இருந்திருக்கேன்? மரியாதை தான். அதாவது அவர் ஸ்டெடியா இருக்கும்போது உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவார், மற்றபடி ஸ்டெடி இல்லாத போது சொல்ல மாட்டார். ட்ரஸ்ட் வாத்தி தான் சார், ட்ரஸ்ட் வாத்தி தான். இது மெசேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க. இன்றைக்குமே எனக்கு 16 years ஆச்சு கல்யாணம் ஆகி, முடிய போகுது February வந்துச்சுன்னா. 16 yearsக்குள்ள என்றைக்குமே வேலைக்கு போனதுக்கப்புறமா நான் ஒரு மெசேஜோ இல்லை காலோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணிவிடுவேன், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 98% பண்ணுவாங்க. 2% பண்ண முடியலனா அடுத்த கால் எனக்கு வந்திருக்கும். அதிலே நான் தெரிஞ்சுக்கலாம் இஸ் ரீச்டு. அந்த புரிதல் இருக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். சார் இப்போ இவங்க கவிதை பேசுனதுனால சொல்றேன் சார். நான் நிறைய கவிதை எழுதுவேன், பாட்டு பாடுவேன், எல்லாமே பண்ணுவேன் சார். என் பொண்டாட்டி ஒரு நாள் பாராட்டினது இல்லை. ஒருவேளை அவளுக்கு கவிதையே புரியாது போல இருக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா எழுதுனா பாராட்டி இருப்பாங்க. சார் ஒரே நிமிஷம்
சார் இங்க பாருங்க சார், என் புள்ள வந்து ஒரே ஒரு கவிதை எழுதி இருக்கிறான். இருட்டினில் எனக்கு வெளிச்சம் காட்டும் நிலவேண்டாம். உடனே என் பொண்டாட்டி ஐயோ என் புள்ள கவிதை எழுதிட்டான் அப்படி தூக்கி அப்பதான் நான் யோசிக்கிறேன், இவங்களுக்கு கவிதை படிக்க தெரியாமலும் இல்ல, பாராட்ட தெரியாமலும் இல்ல, நம்ம செய்யறத மதிக்க விரும்பல. இல்ல சார், அந்த ஃபீல்ட்லயே அது பழகுனவங்களுக்கே அது வந்து ஒரு நார்மலா வந்து இது இப்படிதான் இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். புதுசா நம்ம பையன் இப்பதானே அதுல இருந்து வந்திருக்கான்ற போது அவனை ஒரு என்கரேஜ் பண்ணோம்ல நம்ம. சொல்லுங்க சார், உங்க வைஃப் ஆனா சில டைம்ல வள்ளுவர் சொல்ற மாதிரி நல்லதுக்கு போய் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கும். பொய் சொல்லி இருக்காங்களா சார்? இந்த ஷோக்கு வரேன்னு கூட சொல்லல சார். நீங்களா? சரி. அவங்க வந்து ஒரு ஜுவல் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், இந்த ஜுவல் எங்கே இருக்குது, எங்கேன்னு கேட்டேன். இல்லை இருக்குன்னாங்க. அப்புறம் கேட்டேன், ஒரு நாள் இல்லை பார்க்கணும் கொடுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்னோட சிஸ்டருக்கே கொடுத்துருக்குறாங்க கஷ்டம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அதாவது அவங்களோட பிஹேவியரே ஏதாவது யாராவது கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி பேசினாங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி என்ன இருக்குதோ கையில் கொடுத்து விட்ருவாங்க. அந்த அனிமல்ஸ்க்கு ஃபுட்டு கொடுக்குறது அந்த மாதிரி. என்னோட சிஸ்டர் வந்து ஏதோ கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் சிஸ்டருக்கு கொடுத்ததையே என்கிட்ட சொல்லலை ஜுவல்ஸ். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு முடியலை அப்படின்னா வீட்டில் அவரே சமையல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் வெண்ணி தண்ணி கூட போட தெரியாது. ஆனால் அதுக்கப்புறமா போய் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வருவார், தேங்காய் வாங்கிட்டு வருவார், சட்னிக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவார். ரொட்டீனாக அந்த வேலை காலையிலேருந்து செய்ய ஆரம்பித்தார். அதனால எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்துருச்சு சார். கையை மட்டும் தான் பிடிக்க மாட்டேன்ட்டாருன்னா மற்றபடி எல்லாமே ஓகே தான் சார். இது வந்து என்ன மட்டும் இல்லை, எங்கள் ஊர் வந்து அத்திப்பாக்கம் ஒரு சின்ன கிராமம். அதில் மொத்த பேரும் 3 ஜெனரேஷனாக மிலிட்ரியில் தான் இருக்காங்களே. அப்போ அவங்க 6 மந்த்து அதுக்கப்புறம் தான் லீவ் வருவாங்க. உங்களுக்கே தெரியும் 20 டேஸு அது மாதிரி 10 டேஸ் அவங்க பிரித்து எடுத்துப்பாங்க. அப்போது அத்தனை பெண்களும், எங்கள் மதராக இருக்கட்டும், எங்கள் மதரும் என்னுடைய ஃபாதரும் ஆர்மி தான், என்னுடைய ஹஸ்பண்டும் ஆர்மி தான், எல்லாரும் ஆர்மி, மொத்த ஊரே ஆர்மி. அப்போது அந்த ஃபீமேல்ஸ்லாம் எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ எமோஷ்னலாக அவங்க வந்து மணி அப்போல்லாம் வந்து வேலை செய்ய மாட்டாங்களே, வீட்டில் தான் இருப்பாங்க. எமோஷ்னலாக ஒரு குழந்தைய வந்து க்ரோ பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி தான் அதிகம். ஒரு ஊரே அந்த மாதிரி தான் இருக்குது. நெய்பர்ஸும் அத்திப்பாக்கம் கணவர் வந்து மிலிட்டரியில் இருக்காரு, அதுவே ஒரு ஊரே சாக்ரிஃபைஸா இருக்கு. ஆமா, எல்லார்கிட்டயுமே இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோட்டல் வேலை செய்றவங்க, ரெஸ்டாரண்ட், ஐடி அந்த மாதிரிலாம் ஃபீல்டில் இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லும்போது என் வீட்டுக்காரோட ரேங்க் சொல்லி தான் சொல்லுவேன். என் வீட்டுக்காரு ஜூனியர் கமிஷனர் ஆஃபீஸர், ஜேசிஓ, ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. மேடம் கிட்ட சொன்னேன், வேறு அந்த இது சீஃப் கெஸ்ட் கிட்ட சொன்னேன், மை ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் இன் ஆர்மி, ஈ வாஸ் இன் ஜம்மு. அது மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். எங்கெங்கெல்லாம் இருந்தோம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம் சொல்லி ஸ்கைப்காக பண்ணோம். அவர் டவர் இல்லாத இடத்துல ஆர்மி வைஃப்ஸ் தான் ரியல் ஹீரோஸ். ஆக்சுவலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மேம். நாங்கள் 15 வருஷம் நான் கூட தான் இருந்தேன். மும்பை, அஸ்ஸாம், இந்த இப்போ தேவலாலி எல்லா இடத்துலையும் 15 வருஷம் இருந்தோம். 15 வருஷம் ஒன்றா இருந்தோன்னு சொல்கிறாங்க. 15 வருஷமே நான் ஒன்றா இல்லை. காலையில் எழுந்து ஆரோப்பின்னு சொல்லுவாங்க, மேலே போயிட்டு எவ்வளோ அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு நேரடியாக அடிப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப. தேங்க்யூ. கௌசல்யா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் இந்த தருணத்தில் என் கூட நின்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சார், இந்த தருணத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே முன்னேனா 2 பேர் சேர்ந்து முன்னேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஃபுட்டு இதெல்லாம் பண்ணுறேன் சார். ஹோம்மேடாக வந்து ஹெல்த் மிக்ஸு அதில் வந்து நான் ஸ்டால் போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐடி கம்பெனி, ஒரு சிஓவாக இருக்கார், ஓனாக ஒரு கம்பெனி. என் கூட வந்து அந்த ஸ்டாலில் நின்று ஈக்குவலாக எல்லா வேலையுமே என் கூட வந்து ஷேர் பண்ணி செஞ்சாங்க. அது ரொம்ப ஹாப்பி. நீங்கள் அவங்க உங்கள் கூட நின்ன தருணங்கள்? you're an entrepreneur. அவர் இன்னொருத்தருக்கு போய் வேலை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க you're an entrepreneur. You should be proud of it. Madam, I am running one company, ma'am. Okay, but even then she shouldn't put herself down. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சப்போர்ட் பண்ணாங்க, கூட தான் நின்னு கூட எல்லாமே. நான் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. அவங்க என்ன விருப்பமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. இல்ல, நான் உங்களை சொல்லவே இல்ல, அவங்க attitude சொல்றேன். கண்டிப்பா மேம். யா ஓகே சார், சொல்லுங்க. நீங்கள் சார், நண்பர்களால் ஒரு 27.5 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. லைஃப் எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன். தற்கொலை பண்ணிக்கலான்ற லெவலுக்கு போயிட்டேன். என் ஒய்ஃபு தான் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ஃப்ரெண்டுங்கிட்டெல்லாம், அவங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்கிட்டெல்லாம் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதிலேருந்து இப்போ மீண்டு வந்து நான் உண்மை இதுதான். சார், நான் இப்போ ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில் பேராசிரியர் இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னால் 3-4 டைம் ப்ரைவேட் காலேஜில் வந்து நான் வேலை இல்லாமல் என்னை வேலையை விட்டு நீக்கி ரொம்ப பெரிய விஷயங்கள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய உடல் சரியில்லாத போதும் என்னுடைய மனைவி மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. வாட் ஐ எம் நவ்,
இப்போ என்னுடைய பேர் ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி. எவ்ரிதிங் கோஸ் டு மை ஒய்ஃப். இட்ஸ் கிரெடிட் கோஸ் டு மை ஒய்ஃப் மனோரஞ்சனி. சரி, பத்திரமா வீட்டுக்கு போயிடுவீங்க. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக ஓன் கம்பெனின்னும் போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு தெரியும் ஃபினான்ஷியலாக. பட் என்னென்னா என்னதான் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சொல்கிற ஒரு வார்த்தை, அது லேடிஸோட பவர் பயங்கரமான பவர். என்னோட மதர் அப்படி தான் ஆக்சுவலாக ஃபாதர் இறந்தப்புறம் ஓனாக பண்ணுறேன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உடனே பார்த்துக்கலாங்க. அந்த ஒரு வார்த்தை ஹேட்ஸ் ஆஃப். வெரி குட். வெரி குட். உலகமே எதிர்த்தாலும் என் மனைவி இருக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அருமை. ஒரு ஒரு பாராட்டுகள் தான். சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக ஷர்மிளா மேடம் நீங்கள் சொன்ன பிறகு நான் பேசலாம். நீங்கள் ஆரம்பத்தில் எது சொல்லணும்னு நினச்சிங்க, நிகழ்ச்சியினுடைய சுருக்கமாக உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா மேடம். ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் வச்சு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையை வச்சு ஒட்டுமொத்த ஆண்களும் இப்படி தான், இல்லை ஒட்டுமொத்த பெண்களும் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பொது பார்வைக்கு வந்து நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, இங்கே உட்காந்து பேசினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் மனசில் அடக்கி வச்சுருந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை இன்றைக்கி வெளிப்படையாக வெளியில் கொட்டியிருக்கிறீங்க. இதே விஷயத்த ரெகுலராக வீட்டில் செஞ்சீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே இருக்காது. அதை செய்ய தவறுறீங்க அப்படிங்கிறதான். பேசுங்க, தயவு செஞ்சு மனசு விட்டு பேசுங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி பேசுனீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா பாதி பிரச்சனைகள் அங்கேயே சால்வ் ஆகிடும். இன்னொரு விஷயம், அந்த ஸ்பேஸ் இப்போ பொய் சொல்கிறாங்க, மறைச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு ஆரோக்கியமான திருமணத்தில் 100% டிரான்ஸ்பரன்சி என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளும் கிடையாது. ஆனால் அந்த ரெஸ்பெக்டபிள் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்கல்ல, அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான திருமணத்தை ஏற்படுத்தும். இந்த பர்ஃபெக்ட் மேரேஜ், பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பர்ஃபெக்ட் ஒய்ஃப், பர்ஃபெக்ட் சில்ட்ரன் இதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மாமா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இறந்தவங்க இப்போ வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட தகவல் சொல்லணும். ஒரு வயசானவர் வீட்டில் இருக்கிறாரு, வீட்டில் அவருக்கு வந்து தகவல் சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம், அவருடைய மகள்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது தெரியாமல் என்னை கூப்பிட்டு போகிறாங்க கூட. நான் போய் என் மாமாவுடைய கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், அவங்க வந்து மனைவி இறந்து போயிட்டாங்கங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஒன்றுமே கேட்கலங்க, ஒரே ஒரு வார்த்தை, கஷ்டப்படலைல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டார். இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுடைய அன்பு அந்த மாதிரி தான். நாம் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. இந்த அன்பு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க, நம்ம பண்பாடு கலாச்சாரம் நாம் சுமங்கலியாக போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் என்ன தெரியுமா ஓடும், நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நம்ம கணவர் போயிடணும், ஏன்னா நமக்கு அப்புறம் அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. பொதுவாக எல்லா வாழ்க்கையிலையும் நீங்கள் பாருங்களேன், ஒரு வீட்டில் வயசான தம்பதிகள் இருப்பாங்க, அந்த பாட்டி முதல்ல இறந்து போயிடுவாங்க, அந்த தாத்தா அதிகபட்சம் 2 இல்லை 3 வருஷம் தாங்க. ஏன்னா அவரால் அந்த இழப்பை அவரால் தாங்கவே முடியாது. ஏன்னா வாழ்நாள் முழுக்க அவர் அப்படி திரும்பி பார்த்தா அந்த அம்மா காஃபியை கொண்டு வந்து கொடுப்போம், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த அம்மா வந்து செயல்படுத்தும். அப்போ அந்த ஒரு லைஃப்பில் இருந்துட்டு அதை அந்த அம்மா இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களால நினச்சி பார்க்கவே முடியாது. ஆண்களுடைய அன்பு அதுதான் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் புரிஞ்சுக்கணும், பெண்களுடைய அன்பு அதுதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இந்த மாதிரி மனசு விட்டு பேசும்பொழுது தான் வரும். அப்படி பேசுனீங்களாலே உங்கள் திருமணம் ஆரோக்கியமான திருமணமாக இருக்கும். நன்றி மேடம். சின்னதா சுருக்கமாக நிகழ்ச்சியுடைய நிறைவு கருத்தா, நம்ம சொசைட்டி வந்து ஆண்களை வந்து ஒரு மிஷினாக தான் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அது அவங்க தப்பு கிடையாது. அவங்கள வேலைக்கு போய் ஆகணும், உன்னை நம்பி வர பொண்ணை நீ தான் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு. சாகிற வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த சொசைட்டி காலங்காலமாக அவங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை. அதே மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ பிடிச்சோ பிடிக்காமலோ எல்லா பெண்களும் என்னென்னா, என்னை விட்டு அவரை பார்த்துக்க யாரு, என்னை விட்டால் என் பிள்ளைகளை பார்த்துக்க யாரு, என்னை விட்டால் இந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குவா, அவருடைய மூத்திரத்தையும் மலத்தையும் அல்ல தயாராகக்கூடிய மனநிலையில் பெண்கள் இருக்காங்க. ஆமாம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்தாக உங்களுடைய கருத்து? இது ரொம்ப வாஸ்ட் டாபிக். அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருமே இதுக்கு அத்தாரிட்டியாக இது இப்படி தான் அட்வைஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே அந்த பாதையில் தான் போயிட்டுருக்கோம். டெய்லி நம்ம ஒன்று கற்றுக்குறோம் இல்லையா? நம்ம 50 வயசு ஒன்றா வாழ்ந்த அப்பா அம்மாட்ட போய் கேட்டால் கூட அவங்க அன்னைக்கு ஒரு விஷயம் கற்றுட்டு இருப்பாங்க. இட் கீப்ஸ் க்ரோயிங். இதில் 2 விஷயம். ஒன்று வந்து மைண்ட் செட்டு, சொசைட்டியோட மைண்ட் செட்டு. அவர் சொன்னார் இல்லையா, அந்த டாபிக் இப்போ ரெலவென்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இங்கே வந்து ஆணும் பெண்ணுக்கும் ஒரு ஜெண்டர் ரோல்ஸ் கொடுக்காம 2 பேருக்குமே இது சம்மந்தப்பட்டது.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பர்சனல் லைஃப் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஜென்ரலான அதில் ஒரு ஜெண்டர் நம்ம கொண்டு வரக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அது என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்தது வந்து ஒரு மைண்ட் செட். இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, என் கணவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என்னை பார்த்தாரு, நடக்கிறது அவர் தான் கூட்டிகிட்டு போனார், அவர் தான் செலவு பார்த்தாரு. அது அவரோட டியூட்டி இல்லையா? அவர் பண்ணி தானே ஆகணும். அது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினச்சிக்கிறோம். தட் இஸ் த மைண்ட் செட். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ லோவாக இருக்குது. அப்போ அவங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணால் கூட நம்ம அது ஒரு பெரிய விஷயமா நடத்துக்கிறோம். ஸோ ஆக்சுவலி வி ஆர் ஈக்குவல்ஸ். அந்த காலத்துலேயே வந்து நம்ம பாட்டி தாத்தாலாம் வெளியே வேலைக்கு போனாலும் வீட்டில் அந்த அம்மா உட்காந்து பார்த்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கிறது. இப்போ வேலைக்கு போகாத பெண்கள் கூட இவங்க வெளியே போய் வேலை பண்ணுறாங்கன்னா இட் பிலாங்ஸ் டு தெம் ஆல்சோ. பிகாஸ் இப்போ கோர்ட்டே சுப்ரீம் கோர்ட்டே வந்திருக்கு இல்லையா மேம்? ஆமாம், சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் வந்திருக்கு. கணவர் வெளியே போய் சம்பாதிச்சு அவர் பேர்ல பைசா வச்சிருந்தாலும் அதுல ஈக்குவல் பங்கு வைஃப்ஸ்க்கு இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு வயதான பாட்டி, அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 80 கிட்ட இருக்கும். அவங்களுடைய கணவர் வந்து ஒரு 85 வயது, இறந்துட்டார் அவர். இந்த பாட்டியால் கொஞ்சம் தான் நடக்க முடியும். ஆனால் அந்த இருக்கின்ற காலம் வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்துட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அந்த சடலத்தை குளிப்பாட்ட வேண்டும். அப்போ குளிப்பாட்டும் போது பாட்டி வந்து சமையல் ரூம்லேருந்து ஒரு குரல் கொடுக்குது. அந்த வெந்நி தண்ணியை கையை வச்சு பார்க்குது. இறந்த பிறகு அந்த வெந்நி தண்ணியை கை வச்சு, ஐயோ ரொம்ப சூடாக இருக்கே, அவர் இந்த இதில் குளிக்க மாட்டார், இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இறக்கின்ற சடலத்தை கூட இந்த வெந்நீர் தண்ணி தான் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பெண்கள் உங்களோட இருக்கிறார்கள், இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து என் கணவன் ஒன்றுமே செய்யலை அப்படின்ற அந்த மனநிலை இருக்காதீங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் என் மனைவிக்காக தான் நான் நைட் ஃபுல்லாக உழைக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா டைம் செய்கிறது. நீங்கள் சில பேர்லாம் போய் பார்த்துருக்கீங்களே, கடினமான உழைப்பு, அந்த வேலையை அவர் எப்படி கஷ்டப்பட்டு செய்கிறான்னு பார்த்துருக்கீங்களா? சாக்கடை மலம் அழுகிறார்கள், அந்த நாற்றத்தில் போய் இறங்குறாங்களே, யாருக்காக போகிறாங்க? குடும்பத்துக்காக தானே போகிறாங்க. அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கணவர் உங்களுக்காக தான் இந்த கடினமான வேலையை செய்கிறார் அப்படின்னு அந்த வேலையை புரிஞ்சுக்கிங்க, அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவங்கள் அனைவருக்கும், குறிப்பாக பிறந்தநாள் அன்று வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், ரேகா நாயர், ஷர்மிளா, அனு மேடம், சரண்யா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் சிறப்பு கலந்துரையாடல். இணைந்து வழங்குபவர்கள் மினிஸ்டர் ஒயிட், வேட்டிகள், சட்டைகள் மற்றும் ரத்னா ஃபைனான்ஸ். நன்றி, அன்பு, வணக்கம்.